Hi friends, welcome to Whale Talks. 2001 ரிலீஸ் ஆன A Beautiful Mind. இந்த படத்தோட கதையை தான் நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க A Beautiful Mind படத்தோட கதையை நரேட் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன். பட் இவ்வளோ நாள் நான் நரேட் பண்ணாமல் இருந்தது நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு அதை நான் உணர்றேன். ஏன்னா இந்த படத்துக்கெல்லாம் எவ்வளோ மார்க் பிரதர் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து 10 out of 10 வந்து நான் கொடுப்பேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவே வந்து ஒத்துப்பீங்க. எல்லா தகுதியும் இருக்குது இந்த படத்துக்கு. அந்த 10க்கு 10 மார்க் கொடுக்கே கம்மி தான். இன்னும் கூட மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் அதை கூட வந்து கொடுக்கலாம். இது ஒரு பயோகிராபிக்கல் பிக்சர். அதாவது உண்மையாக ஒரு கதாபாத்திரம் வந்து வாழ்ந்தாரு, அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே வந்து படமாக எடுத்து தான் பயோகிராபிக்கல் பிக்சர்னு சொல்லுவாங்க. எதுவுமே இதில் கற்பனையான விஷயங்கள் எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணல. மேபி இந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து பெஸ்ட்டாக வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் வந்த பயோகிராபிக்கல் பிக்சரில் ஒரு டாப் 5 மூவிஸ் வந்து எடுத்தீங்கன்னா அதில் A Beautiful Mind படமும் வந்து அதில் ஃபிட் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எமோஷனாக நீங்கள் வந்து கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது நம்ம ஆசைப்படுவோம், நம்ம பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் யாருமே வந்து ஒரு அங்கீகாரமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். நம்ம வருத்தப்படுவோம். எவனோ ஒருத்தரெல்லாம் ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் நம்ம ஓவர் ஜீனியஸாக இருக்குமே. இல்லைப்பா, ஜீனியஸ்க்கும் ஓவர் ஜீனியஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கான்னு நிறைய வித்தியாசம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடம் பிடிப்போம்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறவங்க எல்லாமே இந்த படத்தோட கதாபாத்திரத்தோட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிப்பீங்க. ஏன்னா ஜான் நேஷ்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தார், அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் வந்து இதை படமாக எடுத்திருப்பாங்க. அந்த ஜான் நேஷ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்கா பாரு அப்படின்ட்டு. இந்த காதல், அன்பு, இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த சவுத் இந்தியன்ஸு, இந்த இந்தியன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரீலங்கன்ஸோ இல்லை மற்ற கண்ட்ரி கூட இருக்க வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து அரேப், இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் நம்ம வந்து நினைப்போம், நம்ம நாட்டு சேர்ந்த பொண்ணுங்களுக்கு தான் வந்து இந்த காதல்ன்ற விஷயம்லாம் அதிகமாக இருக்கு போல, மனைவி வந்து ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறதும் வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள் தான் நடக்குதுன்னு நம்ம வந்து நினைப்போம். பட் நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பு. இந்த லவ்ன்ற விஷயம் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ். இங்கே இருக்கிற பொண்ணு மேலே அவ்வளோ லவ்வாக இருந்தால் அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணு அப்படி தான் இருப்பா. அங்கே இருக்கிற மனைவி அப்படி தான் இருப்பா. இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க. இந்த ஜான் நேஷோட ஒய்ஃபு அப்படி அவருடைய வாழ்க்கையில் வந்து உறுதுணையாக இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு சீனும் வந்து கண்ணீர் சிந்துவீங்க, மனைவினா இப்படி இருக்கும்டா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பொண்ணுங்களை கௌரவப்படுத்துகிற ஒரு படம். நீங்கள் படத்தை பாருங்கள், ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் நீங்கள் வந்து அதை உணர்வீங்க. இந்த படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் என்னவோ நிறைய தமிழ் படங்களில் இந்த படத்தில் இருக்கிற காட்சிகளை அப்படியே வந்து எடுத்திருப்பாங்க. இன்ஸ்பயர் ஆகி எடுத்தாங்கன்னு சொல்லலாம் நம்ம. பட் ஏன் டைலாக்கும் வந்து ஒரே மாதிரி வச்சாங்க, ஏன் காட்சி அமைப்பும் ஒரே மாதிரி வச்சாங்க, அது இன்ஸ்பிரேஷன் என்னன்னு சொல்கிறது. நானே வந்து ஓரளவுக்கு இந்த படத்தை பற்றி பார்த்துட்டு 10 out of 10 வந்து கொடுத்துருக்கேன். மேபி இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்து 15 கொடுத்துருப்பாங்க போல 10க்கு. அதனால தான் அந்த படத்தோட காட்சிகளை அப்படியே எடுத்து தமிழ் படங்களை வச்சிருக்காங்க போல. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. நான் அதை பற்றி வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கல. நான் படத்தோட கதை மட்டும் நான் சொல்கிறேன், வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 1947 பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து காமிப்பாங்க. இந்த படத்தில் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஜான் நேஷ் இருக்கார். பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1920s வந்து பிறந்திருப்பார். 1947 ஒரு கிராஜுவேட் ஆகி பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ண வந்திருப்பார், PhD ஸ்டூடெண்ட் மாதிரி. இந்த கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ப்ரொஃபஸர் வந்து ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. இட்ஸ் யூ த மேத்தமெட்டிஷியன், நீங்கள் தான் மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் வந்து இந்த வாரில் அமெரிக்கன்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தீங்க. நிறைய விஷயங்கள், இந்த அட்டாமிக் பாம்பை வந்து இந்த ஜாப்பனீஸ் வந்து அந்த கோடெல்லாம் பிரேக் பண்ணி நீங்கள் வந்து அதை செயல்படுத்த நினச்சிங்க. இங்கே இருக்கிற ஒருத்தரில் வந்து ஒரு மோர்ஸ் ஆகலாம், ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இங்கே இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஒரு ஐன்ஸ்டைனை வந்து மாறலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அமெரிக்காவே உங்களுக்கு காத்துருக்கு, வெல்கம் அப்படின்னு சொல்லி வெல்கம் டு பிரிஸ்டன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி எல்லா கிராஜுவேட்ஸையும் வந்து வாழ்த்துவார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டொமைனில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வந்திருப்பாங்க, ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி. இந்த ஃபர்ஸ்ட் டே இன்னாகல் ஃபங்க்ஷன்றதுனால அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற இடத்துல கூட ஜான் நேஷ் என்ன பண்ணுவார், அவர் சூரிய ஒளி அந்த கிளாஸில் படும், இந்த கண்ணாடி கிளாஸில் பட்டோன்னு அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷனை ஃபாலோ பண்ணுவார். அந்த ரிஃப்ளெக்ஷன் ஃபாலோ பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேர் நடந்து வருவாங்க. அதில் ஒருத்தருடைய டை மேலே அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து படும். அந்த சூரிய ஒளி அந்த கண்ணாடி கிளாஸில் பட்டு அந்த ஒளி வந்து அவர் மேலே வந்து படும்போது அதை பார்த்து வந்து சொல்லுவான், மேத்தமெட்டிக்கலி ஐ கேன் ப்ரூவ் தட் யுவர் டை ஹவு பேட் யுவர் டை இஸ் அப்படின்னு சொல்லுவான். இந்த சம்பவத்தை பார்த்தே மேத்தமெட்டிக்கலாக அவனால் வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா, உன் டை வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லுவார். இதை கேட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆச்சரியப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் நாளே ஒருத்தர் இவ்வளோ ஜீனியஸ் இருக்காண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்கவுங்க பேர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இது ஜான் நேஷ் சொல்லுவான், என் பேர் வந்து ஜான் நேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. நெல்சன், சோல், பென்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் மற்ற டொமைனில் ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாரும் வந்து கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்பாங்க. இந்த சமயத்தில் மார்ட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே ஜான் நேஷை பார்த்து அவனை வந்து ஒரு வெயிட்டர்னு நினச்சிட்டு எனக்கு வந்து அப்புறம் குடிச்சிக்கிறேன் நான் வந்து அந்த சரக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். சொன்ன உடனே ஜான் நேஷ் ஆச்சரியமாக வந்து பார்க்கும்போது அவனுக்கு ஏற்கனவே வந்து தெரிஞ்சிட்டே தான் வந்து இவனை வெயிட்டர்ன்ற மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கான். ஓ, நீ ஜான் நேஷ் இல்லை, நான் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன், வேற யாரும் நினச்சேன், வெயிட்டர்னு நம்பிட்டேன், அதனால தான் உன் வந்து அப்படி சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காது என்ன அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜான் நேஷ் சொல்லுவான், எனக்கு மார்ட்டின் ஏற்கனவே தெரியும், நீ மார்ட்டின் தானே, உனக்கு இந்த மாதிரி மிஸ்கால்குலேட் பண்ணுறதெல்லாம் வந்து புதுசு கிடையாது, உன்னுடைய பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஏற்கனவே 2 ப்ராஜெக்ட் கூட எங்கே இருந்தோ காப்பி அடிச்சு தான் வந்து நீ பண்ணியிருக்க, மிஸ்கால்குலேட் பண்ணுறது உனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது இதுக்கு மார்ட்டின் என்ன பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். மற்ற பசங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்கல்ல, அதோ போடுற கிரேட் ஜான் நேஷ், இவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லுவான். அதாவது இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியில் 2 பேருக்கு தான் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ப்ரெஸ்டீஜியஸ் கனகிரீன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி
ஒரு ஸ்டூடெண்ட் தான் எப்பவுமே வந்து தருவாங்க. அது வந்து மார்டின் கொடுத்ததா தான் இந்த 3 பசங்க வந்து நம்பிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மார்டினுக்கும் கொடுத்துருக்காங்க, அது ஜான் நேஷ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஹைலைட் பண்ணி கேட்பான். தொப்பரா இவர் தான் ஜான் நேஷ், இவருக்கும் தான் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எல்லா பசங்களும் சிரிச்சுப்பாங்க. ஜான் நேஷ் என்ன பண்ணுவான், அவன் தங்குவான் பார்த்தீங்களா, அந்த ரூமில் இருக்கிற டேபிளை ஜன்னலில் நோக்கி போடுவான். செவுத்தை பார்த்த மாதிரி போடாமல் ஜன்னலில் இருக்கிற மாதிரி போட்டு கவர்னிங் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட்லேயே வந்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைப்பான். யாருன்னா ஒருத்தருடைய மூவ்மெண்ட்ஸ், இப்போ டச் ஃபுட்பால் விளாட்றாங்கன்னா அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக சில கோடிங் எல்லாம் போட்டு வந்து எழுதிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் புறாக்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கிட்ட ஒரு பிரெட் கிடச்சிதுன்னா அந்த பிரெட்டை எப்படி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, அதுக்காக எப்படி அடிச்சுக்குதுங்கிற விஷயங்களை அப்படியே அதை வந்து அப்படியே எழுதி பார்ப்பான். அந்த கவர்னிங் டைனமிக்ஸ் இது சம்மந்தமாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இவனுடைய ரூம்மேட்டாக புதுசாக ஒருத்தர் சார்லஸ் அப்படின்னு சொல்லி நுழைவான். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ரூமில் தனியாக நம்ம தான் தங்குவோம்னா இன்னும் இவன் வந்து புதுசாக ஒருத்தர் நுழைஞ்சிருக்கானே அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்போ அந்த சார்லஸ் என்ன சொல்லுவான்னா, குடிபோதையில் இருப்பான். நான் தான்டா ஒரு ரூமுக்கு வந்த ஒரு ஊதாரித்தனமான ஒரு ரூம்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரே ஹேங் ஓவரில் இருக்கேன். இந்த ஹேங் ஓவரு இந்த தண்ணி தாங்க எடுக்கிறவங்களுக்கும் இதே ஒரு நிலைமை தான் போல, இது ஒழுங்காக கவனிக்கலாம்னு வச்சுக்கோங்க உயிரே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ஜான் நேஷ் ஏதோ ஈக்குவேஷன்லாம் எழுதிருக்கான்ல, அவன் டேபிளில் ஏதோ ஸ்நாக்ஸ் இருக்கும், அதில் கை வைக்கும்போது ஜான் நேஷ் வந்து அதை தட்டி விடுவான். சார்லஸ் வந்து கடுப்பாக இருக்கும், என்ன இப்படி வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. பேசும்போது கேட்பான் ஜான் நேஷ் கிட்ட, உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னும் போது அவன் சொல்லுவான், எனக்கு யாருமே கிடையாது, நான் நம்பர்ஸில் வேணால் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, என்ன யாருக்குமே வந்து பிடிக்காது, அதனாலேயே நான் யார்கிட்டையும் வந்து க்ளோஸாக பழகிறது கிடையாது அப்படின்வான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன். ஆக்சுவலாக சார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட், அவன் வேறு மாதிரி தான் பண்ணுவான். இவனை மாதிரி எல்லாம் மேத்தமெட்டிஷன் மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ரிசர்ச் எதுவும் பண்ண போகிறதில்ல. சொல்லுவான், கிளாஸ் ரூம்க்கெல்லாம் எனக்கு போக விருப்பமே இல்லை, ஏதோ ப்ரொஃபஸர் வந்து ஏற்கனவே எவனோ டிரைவ் பண்ண விஷயங்களை தான் வந்து பசங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அதில் இருக்கிற விஷயங்களை மாடிஃபை பண்ணி தான் இவங்க ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் அப்படி கிடையாது, நான் ஒரிஜினல் ஐடியா வந்து ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு வந்து கவர்னிங் டைனமிக்ஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதை தான் வந்து நான் இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே சார்லஸ் வந்து சந்தோஷம் தான் படுவான், சரி நம்ம ரூம்மேட் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது மார்டின், நெல்சன், சோல், பென்டர், இவங்க எல்லாருமே வந்து பாருக்கு போவாங்க. ஜான் நேஷும் அங்கே வந்து இருப்பான். இந்த பாரில் இவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த எல்லா பசங்களும் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா, அழகான பொண்ணு, இவனுங்களுக்கே பேசிப்பாங்க, டே இந்த பொண்ணு யார் நம்மளை வந்து குரூப்பில் யாருன்னா பார்க்குறாலோ அவன் வந்து அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ணலாம், அவகிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணு கரெக்டாக ஜான் நேஷே வந்து பார்க்கும். ஜான் நேஷ்க்கும் பொண்ணுக்கும் தூரம், நார்மலாக இருக்கிற ஆளுங்கிட்டே இவனுக்கெல்லாம் உட்காந்து பேச முடியாது. அந்த பொண்ணு பார்த்தோன்னா சரி போன்னு சொல்லி அவனை வந்து என்கரேஜ் பண்ணி விடுவாங்க. இவன் போய் உட்காரும்போது அந்த பொண்ணு வந்து அப்படியே அவனே பார்க்கும், வச்சக்கன் வாங்காமல் இருக்கும்போது அது சொல்லும், நீ என்ன எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு இவன் சொல்லுவான், நான் அப்படியெல்லாம் நினைக்கல, எப்படி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக வந்து பெட்டுக்கு தான் நம்ம கூப்பிட போகிறோம், நான் இப்போயே அதுக்கு தான் வந்து கூப்பிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்வான். அதை கேட்டோன்னே அந்த பொண்ணு வந்து பல்லாருன்னு அறைவான். அறுந்து அடி வாங்கணும்னு எல்லாரும் வந்து சிரிப்பாங்க, நேடா எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சிரிப்பாங்க. அந்த சமயத்தில் மார்டின் மறுபடியும் வந்து ஜான் நேஷ் வந்து சொல்லுவான், ஜென்டில்மேன் ஹியர் இஸ் தி கிரேட் ஜான் நேஷ் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லி அடி வாங்கிட்டு அப்புறம் இவன் வந்து நார்மலாக போகும்போது இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகும், மார்டின் வந்து அந்த பென்டர்லாம் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட வந்து ஒரு டேபிளில் வந்து போர்ட் கேம்னு சொல்லுவாங்க, இந்த டைஸ் எல்லாம் வச்சு ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த கேம் விளையாடும்போது மார்டின் தான் ஜெயிப்பான். அந்த சமயத்தில் வந்து ஜான் நேஷையும் வந்து பார்ப்பாங்க. ஜான் நேஷ் வந்து ஏதோ இந்த புறாக்களெல்லாம் வச்சு அதோடைய கவர்னிங் டைனமிக்ஸ் சொல்லி அதோடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரீடிங் எடுத்துட்டு இருப்பான். இப்படி எதுவும் நான் கூட எங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்னத்துக்கு கூப்பிட்ற அப்படின்னா, இங்கே வந்து கேம் விளாடலாம் வா அப்படின்னு சொல்லி, என்னை பார்த்து பயமா அப்படின்னு சொல்லிட்டு மார்டின் சொல்லும் போது இவன் வந்து கலாய்ப்பான், ஆமாம் உன்னை பார்த்தா எனக்கு வந்து பயமாக தான் இருக்கு, டெரிஃபைட் மெட்ரிஃபைட் பெட்ரிஃபைட் ஸ்டிபிஃபைடு அப்படின்னு சொல்லுவான். ஐ எம் வெரி அதான் டெரிஃபைட் மோடிஃபைட் பெட்ரிஃபைட் ஸ்டிபிஃபைடு அப்படின்னு சொல்லும் போது சரி நான் வரேன் அப்படின்னு வந்து உட்காருவான். உட்காந்துட்டு சரி விளையாடலான்னு நினைக்கும் போது இவன் தோற்றுருவான். தோக்கிற சமயமாக இருக்கும் போதே வந்து அவனுடைய டைவர்ஷன் பண்ணுறதுக்கு மார்டின் நிறைய கேள்விகள் வந்து கேட்பான், நீ என்ன வந்து கிளாஸ்க்கே வரதில்லை, ஏதோ புதுசாக ஒரிஜினல் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண தெரியுமா, அதுக்குள்ளே நீ இன்னும் கூட ஒரு ஒரிஜினல் ஐடியான்னு சொல்லி அங்கங்கே சுற்றிட்டு இருக்கே, சரி உன் மூளைக்கு வந்து ஒரிஜினல் ஐடியாவே கிடைக்கலன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மார்டின் வந்து ஜான் நேஷ் வந்து கேட்பான். ஜான் வந்து அப்படியே அமைதியாக இருப்பான். இல்லை எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கேமை ஃபோக்கஸ் பண்ணால் நாங்கள் கோட்டை விட்டுருவோம், தோற்றுவோம் நான் கரெக்டாக தான் விளாட்னேன், இந்த கேமில் வந்து ஏதோ ஃபால்ட் இருக்குது, நான் கரெக்டாக தான் விளாட்னேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே என்னடா தோ போறாரு பாரு கிரேட் ஜான் நேஷ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இவன் அமைதியாக வந்து போகணுன்னு கஷ்டமாக இருக்கும். அடுத்து இவனுடைய ப்ரொஃபஸர் பார்ப்பான், அவர் தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொன்னார் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணு சொல்லி. இவன் முடிக்காமல் போகும்போது அவர் வந்து வருத்தப்படுவார், நீ இன்னும் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல, எதுவுமே முடிக்காமல் இருக்கு. இல்லை சார் நான் வந்து மெயின்ஃபோல்டு எம்பர்டிங் வந்து அதை பற்றி ஒரு ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்கெனிங் பற்றி நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து இது குவாண்டம் அதாவது கவர்னிங் டைனமிக்ஸ் அதை பற்றி வந்து நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாத்தியார் வந்து சொல்லுவார், இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க கேட்க நல்லா தான் இருக்குது, பட் ஏதாவது வந்து என்கிட்ட பண்ணி எடுத்து வந்து காமிக்கணுமே அப்படின்னும் போது அந்த ரூமில் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போவான் ஜான் நேஷ். அப்போ ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வந்து அவர் ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரோட பேர் மேக்ஸ்.
அந்த ப்ரொஃபஸருக்கு எல்லாரும் வந்து பென் கொடுப்பாங்க. அவருடைய கடைசி நாள் அவர் பெரிய அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து பேனா வந்து அவர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க மனசில் ஏற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை இவனுடைய ப்ரொஃபஸர் வந்து ஜான் நேஷ் கிட்ட வந்து காமிப்பாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா, எல்லாரும் அவங்களுடைய பெண்ணை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க, அவர் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு, இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஜான் நேஷ் சொல்லுவான், ஆமாம் சார், இதை பார்த்தாவே வந்து அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னு எனக்கு தோணுது அப்படின்வான். அதுக்கு இவர் சொல்லுவார், இதை பார்த்தா அங்கீகாரம் கிடைச்சதுன்னு உனக்கு தோணுது, அதை பார்த்து அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தோணுது, அவர் நிறைய விஷயங்களை முடிச்சிட்டாரு, சாதிச்சு முடிச்சிட்டாருன்னு வந்து தோணுது, அப்படி வந்து நீ யோசி, முடிச்சாதானே உனக்கு வந்து அங்கீகாரமே கிடைக்கும், நீ அங்கீகாரத்தை நோக்கியே ஓடிட்டு இருந்தால் என்னைடா நீ வந்து ப்ராஜெக்ட் வந்து பிடிக்க போற, இவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் தான் வந்து ஒரிஜினல் ப்ராஜெக்ட். ஒரிஜினல் அங்கீகாரத்தை விட இதுக்கு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நீ முதல்ல அச்சீவ் பண்ணணும், அப்புறம் தான் உனக்கு அதுவே கிடைக்கும், அது கிடைக்கும்னு சொல்லி நீ ஓடிட்டு இருக்காத, நீ வந்து இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை, நீ எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணவே எனக்கு தெரியல போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. ஏன்னா ஜான் நேஷ் வந்து இதை எப்படியாவது ஒரு ஒரிஜினல் ப்ராஜெக்ட் பண்ணி அங்கீகாரம் கிடைக்கணும் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் ப்ராஜெக்ட் அங்கீகாரம் பண்ணால் ஒரிஜினல் ப்ராஜெக்ட் கிடைக்கும் இவன் நினச்சிருக்கான். நீ ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் அங்கீகாரமே நடக்கும். அதனால தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து அவர் கடைசி சமயத்தில் எல்லாரும் அவர் அச்சீவ்மெண்ட்டை பாராட்டி ஒவ்வொருத்தரும் பேனா சப்மிட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாங்கிப்பார். இந்த விஷயத்தெல்லாம் காமிப்பாரு. அப்புறம் உனக்கு வந்து வீலர் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு சொல்லி நினைப்பான். அந்த இடத்துல தான் வந்து ஃபண்டர் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்க, இந்த டிஃபென்ஸ் விஷயம்லாம். இதெல்லாம் உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை, போ அப்படின்னு சொல்லி திரட்டி விடுவார். இவன் ரூம்ல போவான், போயிட்டு அந்த மிரர் எல்லாம் இருக்குல்ல, கண்ணாடியில் அங்கங்கே கிரிக்கி வச்சு இதெல்லாம் அடிச்சுட்டு நான் தோத்துட்டேன், நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். இதை சார்லஸ் பார்ப்பான் அவன் ரூம்மேட்டு. என்னடா ஆச்சு அப்படின்னா, நான் இந்த டேபிள் எல்லாம் வந்து விண்டோ பார்த்துலாம் வைக்க போறதில்ல, இந்த தேவையில்ல அப்படின்னு சொல்லி திருப்பி நான் இதுக்கப்புறம் செவுத்தை பார்த்தே தான் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறாங்க, நான் செவுத்தை பார்த்தே வச்சுக்கிறேன் அப்படின்வான். இவன் கமாண்டிங் டைனமிக்ஸ்னு சொல்லி இந்த ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயம் அப்படியே வந்து நோட் பண்ணிட்டு தான் இதை இப்படி திருப்பணும்னா அவன் சார்லஸ் வந்து வருத்தப்படுவான். அந்த டேபிளை பிடிச்சிட்டு, இதை நீ பண்றதுலாம் என்ன வந்துரு போகுது, இது எதுக்கு இப்படி திருப்புற, நீ பண்றது கரெக்டா உண்மை, உனக்கு என்ன பிரச்சனை, இது உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இதுல ஏன் தலையிடுற அப்படின்ற மாதிரி ஜான் நேஷ் சொல்லும்போது சார்லஸ் வந்து சொல்லுவான், இது என்னுடைய பிரச்சனை கிடையாதுடா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உனக்கும் பிரச்சனை கிடையாது, இது அவங்களுடைய பிரச்சனை, உன்னை புரிஞ்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் அப்படியே தூக்கிட்டு வருவான். ஜான் நேஷும் வந்து பக்கத்தில் வரும்போது ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த டேபிள் ஜன்னல் வழியாகவே தூக்கி கீழே போடுவாங்க. கீழே போட்டோம் டமால்னு வந்து விழும், அந்த மாடியிலேருந்து போடுவாங்க. போட்டு அதையும் வந்து சார்லஸ் வந்து சொல்லுவான், நியூட்டன் பார்த்தியா, பிரில்லியன்ட் பாய் இல்லாம இது மாதிரி வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழும்போது அந்த கிராவிட்டி எல்லாம் வந்து எப்படி இது பண்ணியிருக்கான் பாரு, கிரேட் பாய் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏதோ வந்து கிடைக்கும், உன் தப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி இவனை வந்து புரிஞ்சுக்க வந்து இது பண்ண பார்ப்பான், என்கரேஜ் பண்ணுவான் சார்லஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஜான் நேஷ் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட அந்த பார்ல வந்து உட்காந்து சால்வ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பொண்ணு வந்தாவே இவங்க யூஸ்வலாக பேசுவாங்களே, ஒரு பொண்ணு எதிராக போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த சமயத்தில் அந்த பொண்ணு சுற்றி ஒரு 4-5 பொண்ணுங்க வந்திருக்கும். இவனுங்களும் இருக்கானுங்க பார்த்தீங்களா, மார்டின், பென்டரு, சோலு, அப்புறம் நெல்சன், பக்கத்தில் வந்து பார்த்தா நம்ம ஜான் நேஷ், இவங்க ஒரு 5 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே 5 பொண்ணுங்க வந்திருக்கும். அப்போ இவங்கெல்லாம் பேசிப்பாங்க, டே இவன் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஒருத்தர் வந்து இருக்காரு. அந்த மனுஷன் அவருடைய ஒரு கோட்பாட்டு வந்து சொல்லியிருக்காரு, ஒரு தியரி. அதாவது ஒரு காம்படிஷன், இந்த காம்படிஷன் இண்டிவிஜுவல்ஸ் அம்பிஷன், ஒரு தனிப்பட்டனுடைய ஒரு பெரிய அம்பிஷன் தான் அவனுக்கு வந்து நல்லதை சேர்க்குமா. ஒரு காம்படிஷனில் ஒருத்தன் தனியாக வந்து ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினச்சா அவனுக்கு வந்து அது நல்லதை வந்து சேர்க்கும் அப்படின்ற மாதிரி ஆடம் ஸ்மித், அவர் ஒரு ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், மாடர்ன் எக்கனாமிக்ஸ், அவர் வந்து ஒரு கோட்பாடு வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஸ்காட்டிஷ். அந்த விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்ம எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஆங்கிள் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், அவள் யார் செலக்ட் பண்ணுறாலோ அவளுக்கு கிடைக்கட்டும், மற்றவங்களாம் என்ன பண்ணலாம், அவ கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. பேசும்போது இதை கேட்ட ஜான் நேஷ் வந்து ஒரு மாதிரி சிரிப்பான். அந்த சமயம் பார்த்து அந்த பொண்ணு இவனையே தான் வந்து பார்க்கும் வழக்கம் போல், என்னடா வழக்கம் போல் உன்னை தான் வந்து பொண்ணுங்க பார்க்குது, நீ போய் இன்னும் பழைய விஷயம் வந்து நீ பண்ண போறியா அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க. அப்போ இவன் நினைப்பான், நான் வந்து பொண்ணுங்க விஷயத்தில் கரெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து யோசிப்பான். ஆடம் ஸ்மித் வந்து தப்பாக நினச்சிட்டாரா, ஆடம் ஸ்மித் தப்பாக நினச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதியை வந்து இவன் மாற்றி நினைக்கிற மாதிரி யோசிப்பான். எல்லாரும் ஒரு நிமிஷத்தை நோக்கி நம்ம ஓடும் போது கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து யாரையும் வந்து செலக்ட் பண்ண மாட்டா, எல்லாரையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுவா. அதுக்கு பதில் நம்ம இது கிடைக்கல அவள் ஃப்ரெண்ட்ஸை நோக்கி நம்ம ஓடும்போது கண்டிப்பாக எந்த பொண்ணும் நம்ம வந்து செகண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட மாட்டா, விருப்பப்பட மாட்டா, மறுபடியும் எல்லாரையும் ரிஜெக்ட் தான் பண்ணுவா. யாருக்கும் எதுவும் கிடைக்காது, நம்ம படுக்கணும் தானே நினைக்கிறோம், யாரும் அன்றைக்கி வந்து யாரு கூடயும் படுக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து நடந்துடும். இதுக்கு பதில் நம்ம அமைதியாக இருந்தாவே அந்த பொண்ணு நம்மள யாருன்னா ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுவா. நம்ம அப்படியே பக்கத்தில் இருக்கும்போது அவள் செலக்ட் பண்ணும்போது அவன் கூட வந்து போயிடுவான். மற்றவங்க எல்லாருக்கும் இன்னொரு பொண்ணுகள் வந்து ஒவ்வொன்றும் கிடைக்கும். அப்போ எல்லாரும் வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து அனுபவிக்கலாம், எல்லாரும் வந்து படுக்கலாம் அன்றைக்கி அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லுவான். படுக்கலான்றதுக்கு டபுள் மீனிங் வார்த்தை சரியா, சின்ன குழந்தைங்களால வந்து தப்பாக மீன் பண்ண வேணாம். அவர் வந்து பெரிய தத்துவத்தை வந்து சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒரு தொழில் பண்ணும்போது அதில் யார் பெஸ்ட்டாக வந்து பண்ணுறானோ அவனுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்ற வந்து பேசியிருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து கொலாப்ஸ் பண்ணால் அதனுடைய பாசிட்டிவ் வந்து பெருசாக கிடைக்க போகிறதில்ல சரியா. அதுக்கு பதில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது அந்த குரூப்புக்கும் சக்ஸஸ் கிடைக்குது, அவங்களுடைய சக்ஸஸும் அந்த குரூப்போட சக்ஸஸும் ஒன்றா இருக்கும்போது அது வந்து சஸ்டைனபிள் சக்ஸஸாக இருக்குது. அந்த விஷயத்தை புதுசாக டிஃபைன் பண்ணியிருப்பான் நம்ம ஜான் நேஷ்.
ஆடம் ஸ்மித் இந்த விஷயத்தில் வந்து தப்பு பண்ணிட்டாரா, அதை வந்து நான் ரீடிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். ஸோ இண்டிவிஜுவலுடைய சக்ஸஸ், ஒரு குரூப்பில் வந்து எல்லாரும் இருக்காங்கன்னா இண்டிவிஜுவலுடைய சக்ஸஸ், அவனுடைய சக்ஸஸ் அவன் எவ்வளோ எஃபர்ட் போடுறான்றதையும் தாண்டி அவன் குரூப் சக்ஸஸ்க்காகவும் வந்து ஒர்க் பண்ணணும். அதுதான் வந்து உண்மையான இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்கனாமிக்ஸில் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து மாற்றி எழுதுவார். இதுதான் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ் ஈக்லிபிரியம். சரியா, 2 பேரும் ஒரு தொழில் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சமச்சீரான ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கும். இந்த ஒரு பெரிய கோட்பாடே வந்து ஜான் நேஷ் வந்து கண்டுபிடிச்சிப்பாரு. இதை கண்டுபிடிச்சோன்னா ஐ காட் இட் அப்படின்னு சொல்லி ஓடுவான். ஓடிட்டு அவன் ப்ரொஃபஸர் கிட்ட வந்து சொல்லுவான், சார் இதுதான் சார், நைட்டெல்லாம் வந்து அவன் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி சார் நான் போட்டுக்கேன் சார், திஸ் இஸ் கவர்னிங் டைனமிக்ஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது வா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவார். எப்படா இது 150 வருஷமா ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கருத்தை உடச்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீ புகுத்திருக்கியே அப்படின்னா, ஆமாம் சார் இதுதான் சார் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சொல்லும்போது அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவார், உனக்கு வீலர் லேப்ல என்ன, உனக்கு எங்கே வேணாலும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், உனக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்கடா அப்படின்னு சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். சரி உனக்கு அங்கே ஆஃபர் கிடைச்சுன்னா நீ யாரை கூப்பிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 பேர் ரெஃபர் பண்ணாலும் அதுக்கு ஜான் நேஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து சோல் பென்டர் இவங்க 2 பேரும் எனக்கு கிட்ட கொடுங்க சார், நான் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவேன், அந்த லேபில் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்வான். இதுக்கப்புறம் அங்கேயும் வந்து கிடைச்சிரும். இப்போ 1947 இந்த கதை நடக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1953 அப்போது இவன் வந்து பென்டகான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த காலேஜெல்லாம் முடிச்சு அவன் ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு பென்டகானுக்கு வந்து இவன் போவான். பென்டகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அங்கே வந்து தலைமை இடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அமெரிக்காவில் ஒரு பெரிய குழப்பம் வந்து நடந்திருக்கும். அதாவது ரஷ்யாவிலேருந்து ஏதோ ஒரு கோட் வந்து சீக்கிரட்டாக டெலிகம்யூனிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அந்த சிக்னல் இங்கே இருக்கிற விஷயங்கள் தீவிரவாத விஷயங்களுக்கு ஏதோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். பட் இது கம்ப்யூட்டர் வச்சு எந்த ஒரு ஹேக்கிங் பண்ணாலும் அவங்களால ஒழுங்காக அதை வந்து அதை டீகோட் பண்ண முடியாது. அந்த என்கிரிப்டட் கோடை இவங்களால வந்து டீக்ரிப்ட் பண்ணவே முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு சூப்பர் பிரெயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நேஷ் வந்து கூப்பிடுவாங்க. எங்க கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது, இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க. இவன் அப்படியே வந்து நம்பர்ஸ் பார்ப்பான், அப்படியே வந்து பார்ப்பான், ஸ்க்ரீனில் இதெல்லாமே போகும், போட்டோன்னா வந்து கண்டுபிடிப்பான். மேப்ஸ் வச்சு இவங்க இந்த எண்ட்லேருந்து இப்படியெல்லாம் வந்து அந்த டெலிகம்யூனிகேஷன் அந்த ரூட் வந்து இப்படி டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்ன உடனே இதை கேட்ட அந்த அந்த பெரிய பெரிய டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸலன்ட் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல வந்து ஒரு பிக் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய உருவம் வந்து எனக்கு தெரியும். அவர் ஏன் இவனையே பார்த்துருக்காருன்னு எனக்கு புரியாது. பட் அமைதியாக விட்டுருவான், இந்த மனுஷன் நம்ம கிட்ட ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த டிஃபென்ஸ் ஆஃபீஸர்லாம் தூக்கி எடுத்துகிட்டு போய் வந்து எம்ஐடியில் வந்து விட்டுருவாங்க. அந்த வீலர் லேப் எம்ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து இருக்கும். அந்த இடத்துல மற்ற கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவன் ப்ரொஃபஸராக வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது இவன் வேண்டாம் வெறுப்பாக தான் வந்து பண்ணுவான். இவனுடைய ஆம்பிஷனே இங்கே ஒர்க் பண்ணுறது கிடையாது, ரிசர்ச் ஒர்க் இவன் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவன் வந்து டீச் பண்ணுற மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் இருந்ததுனால இவன் கூட இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, சோல் பென்டர் இவங்கெல்லாம் வந்து கூட தான் இருப்பாங்க. இவன் கிளாஸுக்கு போவான். கிளாஸ் போகும்போது வந்து பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பெரிய பசங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. புக்கு எடுத்துகிட்டு போய் குப்பத்தொட்டில் போடுவான். எங்கள் மேக்ஸ் சார் இப்படி தான் வந்து பண்ணார். என்னுடைய ஃபஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அவர் வந்து சம்ம போட்டலாம், அவருக்கு வந்து சுனில் வர்மா அப்படின்னு சொல்லி பேர். கண்ணை ஒரு மாதிரி வச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு கண்பார் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து எழுதுவார், வி நோ தேட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து வி டோனோ தேட்னு போடுவார். ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். நம்ம வி நோ தேட்னு போடுவோம், வி டோனோ தட் டே அதனால உண்மை அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல. இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார், ஜான் நேஷ் பசங்களுக்கு வந்து எழுதுவார். அதாவது எப்படியும் வந்து நான் இந்த சம்மெல்லாம் போட்டாலும் நீங்கள் இந்த சம்மெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆகும், என்னுடைய டைமும் வேஸ்ட்டு, உங்களோட டைம் அதை விட வந்து வேஸ்ட்டு, இப்படிலாம் வந்து போடுவார். நான் கொடுக்குற சம்மை நீங்கள் எப்படியும் சால்வ் பண்ணாலும் காப்பி சேர்த்து வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போர்டில் வந்து ஒரு சம்மை வந்து கிறுக்கி போடுவார். போட்ட உடனே எல்லாரும் வந்து என்ன இப்படி வந்து சம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ அந்த ரூமில் வந்து ஒரே சத்தம் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். இவர் வந்து கிளாஸ் எடுக்கிற இடத்துல சத்தம் கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, ரூமில் இருக்கிற அந்த ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணுவார். ஏன்னா வெளியில் வந்து எட்டி பார்க்கும்போது இந்த பெரிய பெரிய பாறைங்கள்லாம் உடைப்பாங்க பார்த்தீங்களா, ரோடு போகிறதுக்கு. அப்புறம் இந்த செடியெல்லாம் நடுறதுக்கு ஒரு விஷயம்லாம் வந்து பண்ணுவாங்களே, அந்த மாதிரி டப்பு வண்டியில் டர்றன்னு வச்சுட்டு இருப்பாங்க. இது கிளாஸ் அடிக்க அவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, சார் ஒரே புழுக்கமாக இருக்குது சார், சூடாக இருக்குது, காற்று வரலையே சார் அப்படின்வாங்க. உனக்கு காற்று வரதெல்லாம் முக்கியம் இல்லை, உன் கம்ஃபர்ட்டை விட என்னுடைய சத்தத்தை நானே கேட்கணும், அதுதான் வந்து என்னுடைய கம்ஃபர்ட்டு, என் கம்ஃபர்ட்டுக்கு நீ வரப்பாரு அப்படின்னு சொல்லி போர்ட்டை வந்து எழுதிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான், அந்த ஸ்டூடெண்ட்டை அவள் எந்திரிச்சு போய் ஜன்னலை வந்து திறந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அவள் பேர் வந்து எலிசியா. ஸோ அவன் வந்து அலிசியா சரியா, வெளியில் எட்டி பார்த்துட்டு அங்கே வேலை செய்யறானா, ஆனால் என்னென்ன வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா இதெல்லாம் வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது இவன் சொல்லுவாங்க, எங்கள் கிளாஸஸ் நடந்திருக்கு, ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துட்டு இல்லை வேற எங்கன்னா போய் கூட இந்த ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வரலாமே அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து படி, நாங்கள் வந்து 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வரோம், நம்ம பிரேக் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து சொல்லிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோட சீன் ஏதோ ஒரு படத்தில் வந்து இருக்குது, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் என்னாகும், அந்த பொண்ணுங்க வருவா, இவன் வந்து ஆச்சரியப்படுவான். நம்ம ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு இவன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், இந்த ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்கிறவங்களை சிலர் சால்வ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு மாதம் ஆகும், சிலர்லாம் சால்வ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து வாழ்நாளே போதாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் நாட்கள் ஆகும், அதுவே அதிக நாட்கள் தான். சிலருக்கு அது வந்து வாழ்நாள் தேவைப்படும் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரிய சம்மன்னு சொல்லி நினைப்பாங்க.
இது முடிச்சவன் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து இவனுக்கு கிளாஸ் போகலாம் விருப்பம் இல்லைல்ல, அங்கேருந்து வெளியில் நடந்து வருவான். வந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒருத்தர் அந்த டிஃபென்ஸ் அந்த பென்டகனில் வந்து பார்த்தான் பார்த்தீங்களா, இந்த கோடிங் எல்லாம் வந்து அவன் கண்டுபிடிச்சி சொல்லும் போது அதில் அந்த ஆள் வந்து வருவார். அவர் பேர் வந்து வில்லியம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், வில்லியம் பேட்சர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி, உன்னை நான் ஏற்கனவே வந்து பார்த்தேன், நீ பிரில்லியன்ட், நீ அந்த விஷயத்தை வந்து நீ சால்வ் பண்ணது வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு, பட் உன் கூட யாருமே இல்லை அப்படின்னும் போது இவன் சொல்லுவான், எனக்கு யாருமே இல்லை, யாருக்குமே வந்து என்ன பிடிக்காது, இதனாலேயோ என்னவோ நான் யாருக்கூடயும் வந்து ஒட்டலை அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். அதுக்கு வில்லியம் பிக்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே எனக்கு புரியுது, இந்த மாதிரி ஆள் தான் எங்களுக்கு தேவைப்படுது, சம்டைம்ஸ் உனக்கு யாருமே இல்லாததும் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டு போவார். என்ன எங்கே கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, ஒரு சீக்ரெட் மிஷன் வந்து இருக்கு, இந்த விஷயம் வந்து யாருக்கும் வந்து நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து இவனை கூட்டு போவார். அந்த செக்யூரிட்டிக்கெல்லாம் ஏதோ வந்து பேசி உள்ளே கூட்டு போய் என்ன காமிப்பாருன்னா, ரஷ்யன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு, இதை நாங்கள் சீக்கிரட்டாக வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இவருடைய ஐடி கார்டு வந்து காமிப்பார். இவர் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஹெட்டாக வந்து இருப்பார், வில்லியம் பேட்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த வேர்ல்டு வார் சமயத்தில் இவங்க நாசி வீரர்களெல்லாம் ஒரு பெரிய ஆட்டோ பாம் வந்து தயார் பண்ணாங்களாம். அப்போ அமெரிக்கன்ஸ் போய் அந்த நாசி வீரர்கள்லாம் அடிச்சு நோட்டிட்டு அந்த பாம் எடுக்க நினைச்சதுக்குள்ள சோவியத் யூனியன் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த ஆட்டோ பாம்பை வந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களாம். இப்போ அங்கே தூக்கிட்டு போய் வச்சுட்டு இப்போ கோல்டு வார் நடந்துட்டு பார்த்தீங்களா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும், அதனால அந்த பாம்பை எப்படியாவது தூக்கிட்டு வந்து அமெரிக்காலே போட்டு அதை வெடிக்க வச்சு நிறைய பேர் சாகடிக்கும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் நாசிக்கிட்ட இருந்து தூக்கி போன ரஷ்யன்ஸ். இதுக்காகவே நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கு. இந்த விஷயம்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த சமயத்தில் பாம்பு வைக்கலாம் அங்கே வைக்கலாம், இந்த விஷயம்லாம் கம்யூனிகேட் பண்ணுறது மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸில் இதெல்லாம் வந்து கோடிங் மூலிமா பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த விஷயம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி என்ன அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, நீ அங்கே வந்து பண்ண பார்த்தியா பென்டகனில், அது வந்து எனக்கு ஆச்சரியமாக வந்து ஷாக்கிங் ஆகுது, அதெல்லாம் தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்பையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவனுக்கு வந்து அது ஆர்வமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்கன்னா, இது யாருக்கிட்டையும் வந்து நீ ஷேர் பண்ணக்கூடாது, இந்த விஷயம் நமக்குள்ளே தான் சீக்கிரட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவன் கையில் வந்து ஒரு டயோடு வந்து வச்சுருவாங்க, இவன் டிரான்ஸ்மிட்டர் மாதிரி, இவன் எங்கே போகிறான், அப்புறம் இவன் எதனா வந்து அவன் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரியும் ஒரு எதனா செக்யூரிட்டி கார்டு வந்து இவனை உள்ளே அலோவ் பண்ணா அதை காமிச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி அவங்ககிட்ட டயோடு வந்து கையில் பொருத்திடுவாங்க இந்த இடத்துல சிப் மாதிரி. இப்படி பொறுத்ததுக்கப்புறம் இவன் பாட்டு நார்மலாக வந்து ஒர்க் பண்ணுவான். இவன் அடிக்கடிக்கு வந்து வில்லியம் பச்சர் வந்து பார்ப்பான், பார்த்த விஷயங்கள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேரே பண்ண மாட்டான். நியூஸ் பேப்பரில் எதனா இருந்தால் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு, இவங்க இதெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேப்பரும் வந்து கட் பண்ணி அடிக்கடிக்கு வந்து ஒரு பில்டிங்கில் எடுத்துகிட்டு போய் போடுவான். ஒரு இது வந்து சீல் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் பாக்ஸ் வந்து போடுவான். இதை வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, வில்லியம் பேச்சர் வந்து அதை எடுத்துகிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைப்பான். சரியா, இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் இவனுடைய ஸ்டூடெண்ட் வந்து அந்த எலிசியா இருக்கா பார்த்தீங்களா, அவள் அதான் அந்த டோர்லாம் திறந்து, அண்ணா எங்கள் வேலை செய்கிறீங்க வந்து கிளாஸ் வந்துருக்கணும், அவள் வந்து இவன் கூட வந்து உட்காருவான். உட்காந்து வந்தோன்னு சொல்லுவா, சார் நீங்கள் ஏன் சார் யார்கிட்டையும் வந்து பேச மாட்டீங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இல்லை எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவா. இவன் எப்பவுமே அந்த பொண்ணை வந்து மிஸ் தான் வந்து மிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வந்து டோர் திறக்கும் போது அவன் மிஸ் தான் வந்து கொடுப்பான். அவன் பேர் எலிசியானே எனக்கு வந்து தெரியாது. அப்போ இவன் வந்து அங்கே இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து நீங்கள் சொன்ன ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டேன் சார், அது வாய்ப்பே இல்லை அப்படின்போது நீங்கள் பார்க்காமலே எப்படி வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்போது அதை வாங்கி பார்ப்பான். பட் அதில் வந்து இன்கரெக்டாக தான் இருக்கும். அவளே வந்து கேட்பான், நம்ம எதனா வெளியில் போகலாமா, அவுட்டிங் என் கூட வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் வந்து தெரியல, ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பட் ஓகே ஃப்ரைடே நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமும் நான் வந்து உங்களை மிஸ் தான் வந்து கூப்பிடணுமா, உங்கள் பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாம் போது எலிசியா அப்படின்னு சொல்லி அவள் பேர் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கவர்னர் மாளிகைக்கு வந்து போவாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்போ தான் வந்து டேட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த கவர்னர் ஏன்னா இவன் வந்து பெரிய ஒரு ப்ரொஃபஸர் இல்லை, ஸோ அந்த கவர்னர் மாளிகையில் கூட கவர்னரும் இவனும் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது எலிசியா வந்து ஓரமாக ஒதுங்கிப்பா. பட் கட்சிஃப் வந்து அவன் பாக்கெட்ல வந்து வைப்பா, கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் கிட்ட வந்து சொல்லுவா. நான் தான் பார்க்கணும்ல இவர் வந்து ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு டேட்டிங்க, இவர் வந்து நல்லா ஃபோட்டோக்கெலாம் இருக்கணும்ல அப்படின்னும் போது கவர்னரும் நீதாமா அவனை வந்து நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். இவன் பாட்டு தனியாக இருப்பா. அந்த கவர்னர் மாளிகையில் கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அலிசியா என்ன சொல்லுவான்னா இவங்கிட்ட ஜான் நேஷ் கிட்ட, இந்த ஃபோட்டோலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு, இதில் எவ்வளோ பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, கலர்கள் எல்லாம் அவ்வளோ இருக்குது, கடவுளே ஒரு பெரிய பெயிண்டர் தான் போல, அவர்கிட்ட எவ்வளோ வண்ணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லுவா. இதை கேட்ட ஜான் நேஷ் சொல்லுவா, அப்போ உனக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கலர் அதெல்லாம் வந்து பேசுகிற அப்படின்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல, பட் ஓகே யா ஐம் ஆல்சோ ஏ பெயிண்டர் அப்படின்னு சொல்லி அவள் ஷேர் பண்ணுவாள். ஷேர் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து அப்படியே நடந்து போவாங்க. இந்த பேச்செல்லாம் கொடுத்துரும்போது இவன் வந்து வானத்தெல்லாம் பார்ப்பா. என்ன வானத்தை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு இவன் கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவா, நட்சத்திரங்களெல்லாம் நான் ஒரு வாட்டி வந்து கவுண்ட் பண்ணியிருக்கேன், கவுண்ட் பண்ணும்போது ஒரு 4000 சம்திங் வந்து நான் கவுண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை சொல்லும்போது ஜான் நேஷ் வந்து சொல்லுவான், என்ன ஒரு வியர்டாக இருக்குது நீ இதெல்லாம் வந்து பண்ணுவியா சின்ன பிள்ளைத்தனமா அப்படிங்கும்போது ஆமாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன்னு அவள் சொல்லுவா. அதுக்கப்புறம் ஜான் நேஷ் நம்ம அவள் கையை பிடிச்சி நீ இப்போ ஏதாவது வந்து ஒன்று மனசில் நினச்சிக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவன் வந்து அம்பர்லா அப்படின்னு சொல்லி ஒன்று அதை கொடையை வந்து மனசில் நினச்சிப்பா. அப்போ ஜான் நேஷ் வந்து அலிசியா கையை பிடிச்சிட்டு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களே அம்பர்லா மாதிரி வந்து ஜாயின் பண்ணி இப்படி வந்து வரைஞ்சி இதுக்கு நம்ம பார்த்தியா அம்பர்லா இப்போ உனக்கு தெரியுது பார்த்தியா அப்படின்னுவான். இவன் வந்து வா ஏய் செம்மையாக பண்ணுறேன், இன்னொன்று எதனா வந்து நினச்சிக்கோ அப்படின்போது நான் வந்து ஆக்டோபஸ் நினச்சிக்கிறேன் அப்படின்வா. மறுபடியும் அவன் கையை பிடிச்சி அந்த பொண்ணு கையை பிடிச்சி நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆக்டோபஸ் மாதிரி காமிப்பான்.
இதான் ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த சமயத்தில் சார்லஸ் இவன் பார்த்து ரொம்ப நாள் ஆக்சுவலி இவன் கூடவே வந்திருந்தால இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் லிட்ரேச்சர் படிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மீட் பண்ணுவான் ஒரு இடத்துல. அவன் மீட் பண்ணும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து சந்தோஷப்படுவான். இவன் சொல்லிப்பான், நான் நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து இங்கே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கேன்டா அப்படின்னு அவன் சொல்லும்போது, நான் வந்து இங்கே MITயில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கேன்டா அப்படின்வான். அப்புறம் நான் இன்னொரு சீக்ரெட்டான ஒர்க் பண்ணுறேன், அது வந்து நான் ஷேர் பண்ண முடியாது, இன்னும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டியா அப்படின்னா, டேய் இதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம்டா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இவன் வந்து அந்த ரஷ்யன்ஸ் வந்து ஒரு கோடெல்லாம் மேகசின் அனுப்புறாங்க, இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வில்லியம் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அதை வந்து ஷேர் பண்ண மாட்டான். அப்போ அந்த சார்லஸோட நீஸ்ன்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் சின்ன பொண்ணு, இவன் ஏற்கனவே கூட அந்த நீஸ் இதெல்லாம் விஷயம்லாம் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பான். நம்ம ஜான் நேஷ் கிட்ட எப்படி ஷேர் பண்ணியிருப்பான்னா, இவன் பண்ணுற அந்த கவர்னிங் டைனமிக்ஸ் வந்து ஒழுங்காக அவுட்புட்டே வந்திருக்காது. அந்த அவுட்புட் எல்லாம் வராமல் இருக்கும்போது கூட வந்து சொல்லுவான், நீ பண்ணுறதெல்லாம் வந்து சின்ன புள்ளத்தனமாக இருக்குது, என்னோட நீஸே வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த நீஸ் அன்றைக்கி தான் வந்து சந்திப்பான் ஜான் நேஷ். அவன் ஓடி வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சும் போது இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி, உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லவே இல்லை பாரு, எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து கிடச்சிருக்காடா, அவள் பேர் வந்து அலிசியா, நாங்கள் லவ் பண்ணுறோமான்னு தெரியல, அவ கூட தான் வந்து டேட்டிங் எல்லாம் பண்ணோம். ஏய் நீ மனுஷன் கூடலாம் டேட்டிங் பண்ணாச்சு, எப்பவுமே வந்து நம்பர் தான் சுற்றிட்டு இருப்பேன், ஆச்சரியமா இருக்கு, சரி சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டேன், நான் எப்படி அதெல்லாம் அவகிட்ட வந்து சொல்கிறது அப்படின்னு நினைப்பான். சரி அவகிட்ட எப்படியா வந்து பேசலாம்னு நினைக்கும் போது, அவள் கூட ஒரு நாள் வந்து அவுட்டிங் போகும்போது உட்காந்து பேசுவான். அவள் கேட்பா, நீ என்ன எதுவுமே என்கிட்ட வந்து ஃப்ராங்காக வந்து பேச மாட்டேன், நானே தான் வளவலாம் நானே நிறையா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அவள் கேட்பா. அதுக்கு ஜான் சொல்லுவான், நான் பேசுவேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பட் நான் எப்போ பேசினாலும் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறது கிடையாது அப்படின்வான். இன்னும் ரிசல்ட் கிடையாது, என்கிட்ட கேள்வி ரிசல்ட் கிடைக்கிறதா இல்லையான்னு பார்ப்போம் போது அவன் சொல்லுவான், வளவலன்னு போயிட்டிக்காக பேசலாம் எனக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் கடைசியில் ரூமுக்கு தான் வந்து கோட போகிறோம், என் கூட உனக்கு கூட நான் ஸ்ட்ரைட்டாக செக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது, எனக்கு எப்படின்னா செக்ஸுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி அப்படின்னு சொல்லி அப்படி பச்சையாக கேட்பான். எனக்கு தெரியும் ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு, பலாருன்னு அறைய தானே போகிறேன் அப்படின்னா, அரைஞ்சிடாது அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், கிஸ் பண்ணிடுவான். அவனை கிஸ் பண்ணுவோம், உனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிதா, எல்லாரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பதில் சொல்லுவாள். ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு லவ் வரும். ஒரு நாள் நாகம் வந்து லேட்டாக தான் வருவான். இந்த பொண்ணு ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு கிளப்புக்கு வந்து கூப்பிட்டுருப்பா. உட்காந்து மட்டும் தனியாக இருக்கும்போது, ஐயோ சாரி நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்புறம் அன்றைக்கி தான் அவருடைய பர்த்டேவும் கூட. இவகிட்ட வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். நான் இன்னும் அதை ரேப் கூட பண்ணல, அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது அந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மாதிரி இருக்கும், நிறைய லைட்டெல்லாம் வந்து ஸ்கேட்டர், அதாவது குழியெல்லாம் படிச்சுன்னா அந்த கிளாஸ்க்குள்ளேயே கலராக வந்து தெரியும். அந்த கிஃப்ட் அவகிட்ட கொடுக்கும்போது என்ன விஷயம் எனக்கு வந்து புரியலன்னா, நீ ஏற்கனவே வந்து அந்த கவர்னர் மாளிகையில் கூட அந்த பெயிண்டிங் பார்த்து நீ வந்து சொன்னேன், இது பாருங்க கடவுள்ன்றவர் எவ்வளோ பெரிய பெயிண்டராக இருப்பார் போல, அவருக்கு அவ்வளோ கலர்கள் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக அந்த லைட்டெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எல்லா கலர்ஸும் இதில் வந்து தெரியும், அப்படின்னா அதுதான் உனக்கு வந்து பிடிக்கும், நான் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவன் கொடுப்பான். அதுக்கு எலிசியா என்ன சொல்லுவானா, நான் வந்து சீரியஸாக நீ எடுத்துப்பேன்னு நினைக்கல, நான் ஜஸ்ட் லைக் தட்னு சொன்ன விஷயம் உன் மனசுக்குள்ளே அவ்வளோ பாதிச்சு நீ வந்து எடுத்துருப்பேன்னு நான் நம்பலை அப்படின்னு அவன் சொல்லுவான், நீ பேசுகிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து சீரியஸாக எடுத்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ரெண்டு பேருக்குள்ள உள்ள திடீர்னு வளரிடுவான். என்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் வந்து என்ன இப்படி வந்து உடனே கேட்குறேன், இல்லை எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு இவன் வந்து அவனை ஒரு கொஸ்டின் கேட்பான், நீ உலகத்திலே எது வந்து பெருசுன்னு நினைக்கிற அப்படிங்கும்போது இவன் வந்து யூனிவர்ஸ்னு சொல்லுவான். எது யூனிவர்ஸ் ஏன் பெருசுன்னு நினைக்கிறேன்னா, இதுதான் இன்ஃபினிட்டாக இருக்குது, எதுவுமே வந்து இதுதான் அவ்வளோ சொல்ல முடியலன்னா யார் சொன்னது இன்ஃபினிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாவ. அதுக்கு இவன் சொல்லுவான், ஆமாம் யாருமே வந்து டிஃபைன் பண்ணல, இன்ஃபினிட்டாக இருக்குன்னு தானே அர்த்தம், ப்ரூவ் பண்ண முடியும்ல சில விஷயங்கள், நீ தான் மேத்தமெட்டிக்ஸில் எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியும்வே, ஆமாம் இதுவே ப்ரூவ் பண்ணாத விஷயங்கள் தான். அதே மாதிரி தான் லவ்வும், சில விஷயங்கள் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி நம்ம பேசலாம், பட் சில விஷயங்கள் ப்ரூவே பண்ண முடியாது. இன்ஃபினிட், இந்த யூனிவர்ஸ் இன்ஃபினிட்னு சொல்லி நீ நம்புற மாதிரி என்னுடைய லவ்வும் இன்ஃபினிட் நீ நம்பு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மேரேஜும் வந்து பண்ணிப்பாங்க. பண்ண சமயத்தில் அவர் வில்லியம் பர்ச்சர் இருக்கார்ல, அவனை வந்து ஒரு மாதிரி பார்ப்பார். அவர் என்ன நினச்சாருன்னா, இவன் எப்பவுமே வந்து தனியாக தான் இருப்பான், மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அந்த சீக்ரெட் விஷயமே அவங்ககிட்ட வந்து சொன்னார். பட் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் இவன் கமிட் ஆகிடுவான்னு சொல்லி வந்து வருத்தப்படுவார். என்னடா இது பொண்டாட்டியெல்லாம் வந்தால் இதுக்கப்புறம் சீக்ரெட்டாக அந்த விஷயம்லாம் கோடெல்லாம் டீகோட் பண்ணி நம்மகிட்ட எல்லாம் சொல்ல மாட்டான் போலே அப்படின்னு நினச்சிட்டு அவனே வந்து ஃபாலோ பண்ணுவார். இவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுவான், சரி இவரெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த கோடிங்லாம் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த மெயில் பாக்ஸ் வந்து போட்டுட்டு வரும். அவர் வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடிங்லாம் போட்டு ஒரு என்வலப்பில் வச்சு எடுத்து போட்டு வருவான். வரும்போது அவர் வந்துருவார் அந்த இடத்துக்கு. அப்போ அவர் வந்து அவனை கூட்டு போவார், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ் ரஷ்யன்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு நீ இந்த வேலைலாம் வந்து பண்ணுற அப்படின்ட்டு, எல்லாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் காரில் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் ரெண்டு பேரும் வந்து சுடணும்னு நினைப்பாங்க. இவங்க வந்து உயிர் பயமாக வந்துடும். என்ன சார் இப்படிலாம் வந்து நடக்குது அப்படின்னா, இல்லை உங்ககிட்ட துப்பாக்கி போட்டு நீ எடுத்து சுடுனா சார், என்னால் இந்த வேலைலாம் பண்ண முடியாது, நான் இப்போ தான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்வான். அப்புறம் எடுத்து போய் விட்டுருவார். இவன் வீட்டுக்கு போனாலும் ஒய்ஃப் வந்து கேட்பா, எலிசியா என்ன ஆச்சு ஒரே டல்லாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இவன் வந்து எதுவுமே வாய்ப்பு இருக்காம அமைதியாகிடுவான். இவளுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும், ஹஸ்பண்டோட நடவடிக்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைப்பா. இந்த சமயத்தில் வில்லியம் பர்ச்சர் வந்து பார்ப்பான். வில்லியம் பர்ச்சர் வந்து திட்டுவார்,
உனக்கு மேரேஜ் ஆன உடனே நீ என்ன இப்படி வந்து லூஸ் மாதிரி ஆகிட்ட சார் நான் அந்த ஜாபே விட்டுறேன் சார் என் ஒய்ஃப் வேறு இப்போ கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் சொல்லுவார் நீ விட்டுருவியா விட்டுருவேன்னு சொல்லி அதுக்காக நான் ஒன்று விட்டுருவேனா இத்தனை நாள் வரைக்கும் ரஷ்யன்ஸ் வந்து தெரியாது நீ தான் என் கூட சேர்ந்து இந்த வேலைலாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் கரெக்டாக கணிச்சு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன்ட்டு நீ என்ன விட்ட நானும் உன்னை விட்டுருவேன் நான் வந்து உன் விஷயம் எப்படின்னா வந்து வளர தெரிய வந்ததுன்னா உனக்கு நான் வந்து காப்பாற்றிட்டு அங்கெல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்க மாட்டேன் உன் லைஃப் வந்து ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது இவன் வந்து பயந்துருவான் சரி சார் நான் பண்ணுறேன் சார் வேறு வழியே நான் சொல்லி ஒத்துப்பான் அப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இவன் வந்து ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் அங்கே போகும்போது அவன் ஃப்ரெண்டு சார்லஸ் அங்கே தானே இருக்கான் அவன் வந்து சொல்லுவான் ஏய் நேம் போர்டில் உன் பேர் பார்த்தோன்னே நான் நினச்சிட்டு தான் நீ வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உனக்காக இங்கேயே காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நீசியும் வந்து கூட வச்சுட்டு இருப்பான் எங்கடா அவங்களுடைய அம்மா அப்பாலாம் எங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துருப்பாங்க எப்பவுமே அந்த பொண்ணை இவன் தான் வந்து கூட வச்சுட்டு இருப்பான் கூட வச்சுட்டு போது இவன் போய் லெக்சர் எடுக்கிறான்னு போவான் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து இவன் கிளாஸஸ் எடுக்கணும்னு பார்ப்பான் பட் இவனால் ஒழுங்காவே வந்து கிளாஸ் எடுக்க முடியாது ஏன் இவனால் கிளாஸ் எடுக்க முடியாது எதிரிலேயே வந்து வில்லியம் போச்சு வந்து அங்கே காத்துட்டு இருப்பாரு நீ என்ன என்னை வந்து டிமிக்கி கொடுத்துட்டு அங்கே வந்து ஓடி போகிறவன் வந்து நான் பிடிக்கிறேன் பாரு இருக்கும்போது இவன் அங்கே கிளாஸ் எடுக்க முடியாமல் அங்கேருந்து நழுவி ஓடி வர பார்ப்பான் அப்போ தெத்துவார் வில்லியம் போச்சு எங்கே போயிட்டு இருக்க வெயிட் அப்படின்னு சொல்லி வந்து அவர் துரத்துவார் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி துரத்தும் போது இவர் கூடவே 4-5 பேர் வந்து டீமாக ஓடுவாங்க அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணுவார் ஜான் நேஷ் வந்து பிடிச்சி சொல்லுவார் நான் டாக்டரா நான் சைக்காட்ரிஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிடிச்சி திட்டுவார் திட்டும் போது இவன் என்ன பண்ணுவான் இன்னும் நீங்கள் வந்து என்னை வந்து பிடிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி பலார் நடந்துட்டு வந்து ஓடும் போது அந்த டாக்டர் வந்து அடி வாங்குவார் அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ரஷ்யன்ஸ் வந்து அங்கே ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி சுற்றுறாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து தான் பிடிக்க இங்கேயும் வந்துட்டாங்கன்னு நினைப்பான் ஆனால் கடைசியாக என்ன பண்ணுவாங்க ஒரு 4-5 பேர் சேர்த்து அவனை பிடிச்சி டாக்டர் என்ன பண்ணுவார் ஊசி போடுவார் ஊசி போடவனை தான் தெரியும் ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கான்னு சொல்லி தூக்கிட்டு போய் இவன் வந்து ஹாஸ்பிட்டல் போய் இது வரைக்கும் உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல இதுக்கப்புறம் அதை ரிவீல் ஆக பாருங்க எடுத்துகிட்டு போய் இவன் வந்து ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க ஹாஸ்பிட்டலில் போட்டோன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து டாக்டர் சொல்லுவார் ஆக்சுவலாக என்னுடைய நடவடிக்கைலாம் இப்படி மாறி இருக்கேன்னு சொல்லி ஒய்ஃப் தான் வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து பிடிச்சி இவனை கவனிங்கன்னு சொல்லியிருக்கா ஸோ அப்படின்னும் போது டாக்டர் என்ன ரிசர்ச் பண்ணியிருப்பாருன்னா இவனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இப்போ வந்து கிடையாது எப்போதுலேருந்தும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ப்ராப்ளம் டாக்டர் அப்படின்னு சொல்லி இந்த லேடி எலிசியா வந்து கேட்கும்போது அவர் சொல்லுவார் இவன் வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி இவனை நினச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா டாக்டர் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இவனுக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது இருந்திருக்கு இவன் சார்லஸ்ன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல அந்த சார்லஸ்ன்ற கேரக்டரே கிடையாது நான் ரூம்மேட் அங்கே அப்பெல்லாம் விசாரிச்சிருக்கேன் இவனுக்கு ரூம்மேட்டுன்னு யாருமே வந்து கிடையாது இவன் மட்டும் தான் தனியாக இருந்திருக்கான் அப்போ சார்லஸ்ன்ற விஷயம் என்கிட்ட வந்து பேசியிருக்காரு டாக்டர் அப்படின்னு இவ சொல்லுவா அதுக்கு சொல்லுவார் நீ சார்லஸ் வந்து பார்த்துருக்கியா பார்த்தது இல்லை ஆனால் அவன் தானே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறான் சார்லஸ்ன்ற கேரக்டரே கிடையாது இவனா ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்கான் அப்புறம் இவன் கூட வந்து ஏதோ அவனுக்கு நீஸ் இருக்குன்னு சொல்கிறான்ல இது எல்லாமே இவனா நினச்சி இந்த கதாபாத்திரம் தான் இப்படி தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் என்ன கூட பாரு ஏதோ வந்து சீக்ரெட் ஏஜென்ட் சொல்லி அவன் நம்பிட்டு இருக்கான் அவன் அப்படி என்னதான் வேலை செஞ்சிருக்கான் சீக்ரெட் வேலை அப்படின்னு நினைக்கிறான்ட்டு நீ வந்து அவனுடைய ஆஃபீஸ்க்கே போய் நீ வந்து ஃபாலோ பண்ணிப்பாரு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 பேரும் அந்த சோல் அப்புறம் பென்டர் இருக்காங்களா அவங்க கிட்ட வந்து விசாரிச்சுப்பாரு அப்படின்னு எலிசியா கிட்ட டாக்டர் வந்து சொல்லுவார் இவன் என்ன பண்ணுவா அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே வந்து போவா காலேஜில் அங்கே போனால் தனியாக ஒரு ரூம் வந்து இருக்கும் இவன் ரூம்குள்ளே யாரையும் வந்து அலோவ் பண்ணதே கிடையாது நான் ஏதோ வந்து கோட் வந்து டீகோட் பண்ணுறேன் அப்படி சொல்லி உள்ள நோண்டி பார்த்தா ஃபுல்லாக பேப்பர் கட்டிங்ஸாக இருக்கும் நியூஸ் பேப்பர் அங்கங்கே வந்து கட் பண்ணி இவனுடைய ஆம்பிஷன் அங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினச்சதுனால அவனுக்கு அங்கே அப்ரூவல் கிடைக்காம எங்கள் டீச்சரை வந்தனால இவனாக கற்பனை பண்ணிக்கிட்டான் போல ஆக்சுவலாக அந்த வில்லியம் போச்சர்ன்றதே வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் இவனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேலை அப்படின்னு சொல்லி இவனே நினச்சிட்டு இருக்கான் இவன் அதை பார்த்துடும் நோன்னு சொல்லி வருத்தப்படும் அழுவா நம்ம ஹஸ்பண்ட் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டருக்கு கொண்டு வந்து சொல்லும்போது இப்போ என்ன டாக்டர் பண்ணால் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா மெடிசின் அதெல்லாம் கொடுக்கணும் நிறைய ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைனா இவன் அதுலேருந்து வெளில எடுத்துட்டு வர முடியாது வெரி டேஞ்சரஸாக போயிடும் அப்படின்வாங்க அப்போ அவனுக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் பல்லுலாம் வந்து ஒரு வயசெல்லாம் வச்சு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இதை பார்க்க அவங்க ஒய்ஃப்னாலே வந்து தாங்கிக்க முடியாது அப்போ கேட்பா இது எத்தனை நாள் டாக்டர் பண்ணோன்னா வீக்லி வந்து ஒரு 5 times பண்ணோம் 10 weeks இது வந்து கண்டினியூஸாக பண்ணணுவாங்க சரி டாக்டர் அப்படி வந்து கஷ்டப்பட்டு தான் அக்செப்ட் பண்ணிப்பா இவன் அவங்க ஒய்ஃப் வந்து பேசுவாங்க அலிசியா வந்து ஜான் நேஷ் கிட்ட பேசும்போது அவன் ஜான் நேஷ் வந்து சொல்லுவான் நீங்கள் இந்த எப்படியாவது வந்து கூட்டு போயிரு இவங்கெல்லாம் வந்து ரஷ்யனோட உளவாளிகள்னு நினைக்கிறேன் என்னை வந்து பிடிச்சி வச்சு எதுவுமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க என்னை வந்து ஏதோ பேஷன்ஸ் மாதிரி இவங்க வந்து நடத்த பார்க்குறாங்க நான் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கேன் நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு அந்த ஆஃபீஸர்கிட்ட நான் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி என்னை வந்து இங்கே ஏதோ வந்து சீக்கிரட்டாக பண்ணுறாங்க நீங்கள் வந்து கூட்டு போ அப்படிங்கும்போது இவன் சொல்லுவான் ஜான் நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு ஜான் யாருமே இல்லை ஜான் நான் போய் பார்த்துட்டேன் ஜான் என்ன சொல்கிறேன்னா நீ நினைக்கிறது எல்லாமே கற்பனை ஜான் அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே இவனுக்கு வந்து ஷாக்காக இருக்கும் அப்படி யோசிச்சோன்னா அந்த சீன் முடியும் இவன் என்ன பண்ணுவான்னா கையில் வந்து சிப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்கல்ல பார்த்தீங்களா அந்த டயோடு வந்து கைக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே பிச்சு எடுப்பான் எடுத்து அப்படியே உட்காந்துருப்பான் ரத்தமாக போயிட்டுருக்கோம் டாக்டர் வந்தோன்னா அப்போ தான் வந்து இதையும் வந்து எடுத்துட்டீங்களான்ற மாதிரி அவன் நினைப்பான் இந்த ரஷ்யன்ஸ் வந்து இந்த சீக்கிரட்டாக எதுவும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் வந்து ஹோ காட் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அவனுக்கு வந்து ஆப்ரேட்டர்லாம் அதை சரி பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க அவனும் ஓரளவுக்கு குணப்படுத்திடுவாங்க ரொம்ப நாள் கழிஞ்சு போயிடும் இவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால குழந்தையும் வந்து பிறந்ததுக்கப்புறம் இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவா அதாவது எலிசியா வந்து குழந்தைய தள்ளிட்டு வருவா இவன் ஃப்ரெண்டு பென்டர்லாம் இருந்தால் பார்த்தீங்களா சோல் பென்டர் அதில் இவன் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவான் எலிசியா கிட்ட வந்து பேசுவான் எப்படி இருக்குது லைஃப் எல்லாம் அப்படின்போது பரவாயில்ல இப்போலாம் ஒரு மெடிசன் சாப்பிட்டு ஓரளவுக்கு வந்து நார்மல் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள்
அதுக்கப்புறம் இல்லை எப்படி இருக்குது லைஃப்னு அப்படின்னு சொல்லி அவன் டபுள் மீனிங்கில் கேட்பான், இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணும் அப்படின்ற ஆங்கிளில். அப்போ எலிசியா வந்து அவள் புரிஞ்சுப்பா கிளவரா. அவள் கிளவரான பொண்ணு தானே. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான சுச்சுவேஷனு, கிளாஸ் ரூமில் வந்து டமால் டமால் சத்தம் கேட்குதுன்னு போது இவன் ஹேண்டில் பண்ணான். ஜான் நேஷ் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஜன்னலில் விண்டோஸை க்ளோஸ் பண்ணான். ஆனால் இவன் தூக்கி விட்டு அண்ணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி சொன்னால. அவ்வளோ நிதானமாக இருக்கிற ஒரு தெளிவான ஒரு பொண்ணு தான் எலிசியா. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட சொல்லுவா, என் புருஷன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி எல்லாம் வந்து நான் அவனை விட முடியாது, எனக்கும் வந்து கோவம் தான், கடவுள் மேலே கோவம், என் புருஷன் மேலே கோவம்லாம், என் லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்காக நான் மாற பழகிட்டேன், எனக்காக அவனும் மாறணும்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கான், அவன் இப்போ குணமாயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு வந்து செருப்பு அலட்ச மாதிரி இருக்கும். அவன் வந்து ரியலி அவன் லக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு எலிசியா சொல்லுவா, அவனை எப்பவுமே அன்லைக்கியாக தான் எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சது, அது யாருமே வந்து அங்கீகரிக்கல. அந்த விஷயத்த அவன் வந்து ஸ்கோட் பண்ணிட்டு கூட்டு போவா. அப்புறம் சொல்லுவா, இவனுக்கு வந்து அந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி போகணும்னு சொல்லி ஆசையும் இருக்குது, அங்கே கூட்டு போனாவது அவனுக்கு ஏதாவது வந்து மன நிம்மதி வரும்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே போனாலும் வந்து பார்த்தா அங்கே மார்ட்டின் தான் இப்போ வந்து ஹெட்டாக இருப்பான். இவன் கூட வந்து ஒருத்தன் காம்படிட் பண்ணான்ல, அவன் அங்கே வந்து ஹெட்டாக இருப்பான். அப்படி ஹெட் ஆனதாலும் அங்கே அவனை பார்த்து அவன் வந்து மறுபடியும் கில்ட்டாக ஃபீல் பண்ண போகிறான், ஒரு லோவர் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாக போகுதுன்னு தான் அங்கே வந்து கூட்டு போகலாம். இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காரு, நான் ஏதோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போவா. கூட்டு போகும்போது இங்கே வந்திருக்காரு பாரு, கெஸ்ட் வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை வந்து ஜான் நேஷ் கிட்டே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். ஜான் நேஷோட ஃப்ரெண்டு. அவன் உட்காரும்போது என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் ஏதோ அப்போ கூட ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பான். இந்த ரெமன் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டே இருந்தேன்டா, எனக்கு ப்ராப்பராகவே ஆன்சர் வர மாட்டேது, இந்த மெடிசின்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணனால எனக்கு ஞாபகமும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து காமிச்சோன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவான், என்னடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, லைஃப்பில் இன்னும் நிறையா இருக்குடா, போதும் நீ ஒர்க் பண்ணதில்ல, மூடி வைடா, வேறு எதனா பாடுற அப்படின்னா வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்பான். அவனுக்கு என்னன்னே தெரியாது. இதுக்கப்புறம் லைஃப் ஒன்று இருக்கா, மேக்ஸ் தான் இவனுக்கு எப்பவுமே. ஸோ இதுக்கு மேலே எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை கேட்பான். கேட்ட உடனே அவன் என்ன பதில் சொல்கிறதே தெரியாது. அவன் ஏதோ ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் திரும்ப போயிடுவான். ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்பான். அந்த குழந்தை வந்து பிறந்துட்டு இருக்கும், அந்த சின்ன குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைய வச்சுட்டு அதுக்கு பொம்மைலாம் விளையாட கொடுப்பாங்களா, அதை வச்சு விளையாடிட்டே வந்து கேட்பான், எலிசியா வாழ்க்கையில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் கூட பாரு எனக்கு டெய்லி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, இந்த ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ணணும்னு இருக்குது, நீ கூட வந்து வெளியில் போகலாம், 4 பேர்கிட்ட வந்து பேசலாம், ஏன் கார்பேஜ் யாருன்னா வந்து எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த குப்பைலாம், அந்த குப்பைங்கள்லாம் நீ எடுத்துகிட்டு போய் அந்த கார்பேஜ் எடுத்துகிட்டு போகிறவங்க கிட்ட கொண்டு வந்து நீ கொட்டிட்டு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னு ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அப்போ தான் வந்து தெரிஞ்சுப்பான். நைட் டைமில் இவன் பாட்டு தனியாக போய் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இவனுக்கு வந்து பயம் வந்துடும். ஒருவேளை அந்த 3 கேரக்டர் இவனுக்கு வருது பார்த்தீங்கன்னா, அந்த வில்லியம் போச்சரு, அதுக்கப்புறம் அந்த சார்லஸ், அப்புறம் அவனுடைய நீஸ், இவங்கெல்லாம் வந்து மறுபடியும் அவங்ககிட்ட வந்துட்டாங்களா, அவங்ககிட்ட தான் வந்து தனியாக பணத்திருக்கானா அப்படின்னு நினச்சிட்டு அவனை பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்பா. அதுக்குள்ளே வந்து திரும்பி வந்துடுவான். வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், இல்லை கார்பேஜ் எடுத்துகிட்டு போகிறவங்ககிட்ட நான் கொட்டிட்டு இருந்தேன் எல்லா குப்பையும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போது இவன் வந்து டவுட் பண்ணுவான், இவ்வளோ மருந்து கொடுத்தோம் வந்து இன்னும் ஒர்க் அவுட் ஆகல போல, இந்த டைமில் எவன் வருவான் கார்பேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போவான், கார்பேஜ் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். சொல்லும் போது அப்புறம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா உண்மையாகவே கார்பேஜ் செல்லர் வந்திருப்பாங்க. அப்போ இவன் வந்து சிரிப்பான், நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கும் போது இவ்வளோ வந்து சந்தோஷப்படுவான். சாரி சொல்லி அவங்ககிட்ட வந்து கேட்பான். இப்படி கேட்டிருக்க சமயத்தில் இவங்க வந்து பெட்டில் வந்து படுப்பாங்க. அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஹஸ்பண்ட் கூட இன்னும் க்ளோஸாக இருக்குன்னு சொல்லி நினைப்பான், அந்த செக்ஷுவலாக வந்து அவன் கூட சேரணும்னு நினைப்பான் ஒரே பெட்டில் இருக்கும்போது. பட் இவனால் கோஆப்ரேட் பண்ண முடியாது, இவன் முதுகெல்லாம் திருப்பிப்பான். இப்போ திரும்பும் போது இவனுக்கு வந்து அசிங்கமாக இருக்கும், நம்ம எதுவும் இவங்ககிட்ட வந்து ட்ரை பண்ண பார்த்துட்டோம், இவனால் எதுவுமே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக போய் ரூமில் கண்ணாடியெல்லாம் அடிச்சு காஹா அப்படின்னு சொல்லி கத்துவா, என் வாழ்க்கையே இப்படியே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அடுத்த நாள் ஏதாவது குப்பையாக இருக்கும், அந்த குப்பையை எடுத்து போய் என்ன பண்ணுவான், குப்பை தொட்டியில் வந்து கொட்டுவான். அவனுக்கு இருக்கிற வேலை இதான் நம்ம நினச்சிட்டு இருக்கான்ல, அங்கே கொட்டிட்டு அவன் சொல்லுவான், நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன், நான் வந்து திரும்பி வர லேட் ஆகும், எனக்கு ஓவர் டைம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், குழந்தையும் அம்மா கிட்ட வந்து ஒப்படைச்சிடும், நான் லேட்டாக தான் வரணும், நீ வந்து பார்த்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து வீட்டிலே இருப்பான். வீட்டில் இருக்க சமயத்தில் இவன் திருப்பி வீட்டுக்கு வரும்போது நான் டயர்டாக இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து தனியாகவே படுத்துக்கு போவான். அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான், இதுக்கப்புறம் செக்ஸ் லவ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன பிரயோஜனம், ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் மேலே மட்டும் அன்பு காமிக்கலாம்னு நினச்சி பட் நேரத்துக்கு டேப்லெட் எடுத்து வந்து கொடுப்பான், அந்த மெடிசின் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. இவன் என்ன பண்ணுவான், நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவான். பட் அவள் போனதுக்கப்புறம் அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் வந்து போட்டுப்பான். அவன் வந்து டேப்லெட் சாப்பிடவே விருப்பம் இருக்காது. ஸோ சாப்பிடாதனால அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவன் மைண்ட் மறுபடியும் என்ன வரும்னா, அந்த மேகசின் பார்க்கும்போது ஏற்கனவே வில்லியம் போச்சர் வந்து உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவர் வருவார்ல டிஃபென்ஸ்ல இருந்து, நீ அந்த கோடிங் எல்லாம் வந்து ரஷ்யன்ஸ் அனுப்புறாங்க, அதை நீ கண்டுபிடிச்சாக்கிட்டு வந்து சொல்லி அவங்களை ஈஸியாக தடுத்துடணும், இல்லைனா அந்த ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த அட்டாமிக் பாம் எல்லாம் அமெரிக்காவில் போட்டு எல்லாரையும் வந்து காலி பண்ணுறாங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னாங்கல்ல. இந்த விஷயம்லாம் மறுபடியும் ரீகலெக்ட் ஆனவுடனே அந்த வில்லியம் போச்சர் வந்து அந்த வெளியிலேருந்து கூப்பிடுவார், வா வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வந்து ஆர்வமாக ஒரு பின்னாடி வந்து போனவன் ஒரு ரூமை வந்து காமிப்பார், அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ரூம், இந்த ரூமில் வந்து இங்கே பாரு எத்தனை சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, எல்லாரும் வந்து தான் கண்டுபிடிச்சு, நீ தான் வந்து பாதியிலே விட்டுட்டு போயிட்ட, ஏன் இப்படி இருக்க, நீ வந்து பண்ண மாட்டியா, இதுதான் ரியல் ஜான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இது பண்ணுவார். அவன் சொல்லுவான், இது ரியல் இல்லை, என்னை விடுங்க அப்படின்னு. நீ பண்ணுறேன்னா அவ்வளோதான், நான் வந்து எல்லாரையும் வந்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே வேறு வழியே இல்லாமல் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அடுத்த நாள் என்ன ஆகும், கொஞ்சம் நாட்கள் அப்புறம் மழை வர மாதிரி இருக்கும். அப்போ எலிசியா வந்து
ஜான் கிட்ட வந்து சொல்லுவா, மழை வராமல் இருக்கு, நான் துணியெல்லாம் வந்து காய போட்டுருக்கலாம், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவா. இவன் என்ன பண்ணுவா, குழந்தைய கையில் வச்சுட்டு நான் வந்து இந்த குழந்தைய குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு இவன் என்ன பண்ணுவா, துணியெல்லாம் எடுக்கும்போது அப்போ அந்த ரூம் மட்டும் ஒரு மாதிரி இருக்காம இருக்கும், அங்கே ஏதோ வந்து சத்தம் வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இவன் ஏற்கனவே ஜான் நேஷ் வந்து வில்லியம் போச்சரை பார்க்க ஒரு ரூமுக்கு வந்து போனா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சத்தம் வராமல் இருக்கும். அது என்னடா சத்தம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போய் பார்த்து கதவு திறந்து பார்த்தா, இவன் வழக்கம் போல அந்த நியூஸ் பேப்பர்லாம் அங்கே கட் பண்ணி கோடிங்கெல்லாம் பண்ண சொல்லி கிழிச்சு அங்கெல்லாம் வந்து மாட்டி வச்சுப்பானே, அந்த மாதிரி இருக்கும்போது இவன் ஆச்சரியப்படுவா, அட்டா அப்பாவி இன்னும் நீ வந்து மாறலையா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவா. அங்கேருந்து ஓடி வருவா, மழை பெய்யும், குழந்தை வந்து அங்கே அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும், அது வரை குளிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கானேன்ட்டு ஓடி வரும்போது இங்கே ஜான் நேஷ் என்ன பண்ணியிருப்பான், குழந்தைய தண்ணி பாத் டேப்ல போட்டு தண்ணியை திறந்து விட்டுருப்பான். அந்த குழந்தை அப்படியே நீந்திருக்கும், அழுவும், கத்தும். இவனுக்கு அதெல்லாம் காதில் விழாது. அவன் கதவு திறந்து உள்ள ஓடி வந்து நிற்பா. அப்போ ஜான் நேஷ் வந்து சொல்லுவான், நீ கவலைப்படாத, குழந்தை குளிச்சுட்டு தான் இருக்கு, சார்லஸ் வந்து அதை பார்த்துட்டு இருக்கான், நீ ஏன் வந்து வருத்தப்படுற அப்படின் போது, சார்லஸ் பார்த்துட்டு நான் குழந்தை குச்சிருக்கா, உள்ளே போய் பாப்பா அங்கே வந்து குழந்தை தனியாக வந்து மெதன்ட்டு இருக்கும். அந்த குழந்தைய தூக்கிட்டு டவல் எடுத்து ஏதோ வந்து வைப் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு வந்து வில்லியம் போச்சர் வருவாங்க, திடீர்னு சார்லஸ் வருவாங்க, அந்த சின்ன பொண்ணு வருவா. இவனுக்கு எது உண்மை எது பொய்னே வந்து தெரியாது. ஏன்னா இவன் வந்து டேப்லெட்ஸ் இப்போ எடுத்துக்காதனால திடீர்னு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுல, வந்தோடனே வந்து பயந்துருவா, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவான், டாக்டர் ரோசனுக்கு. டாக்டர் ஃபோன் எடுங்க, இந்த மாதிரி இங்கே பாருங்க இவருக்கு மறுபடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு போல, எனக்கு வந்து இங்கே இருக்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவகிட்ட கால் பண்ணும்போது இவனுக்கு அந்த வில்லியம் போச்சர் வந்து சொல்லுவார், ஜான் இங்கே பாரு வந்து நமக்கு இருக்கிற அந்த சீக்ரெட்டான விஷயங்கள் மற்றவங்க கிட்ட வந்து சொல்ல பார்க்குறா, இது வெளியில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும், இந்த ஸ்லீப்பர்ஸ்களுக்கு வந்து தெரிஞ்சால் அந்த அமெரிக்கா வந்து போயிடும் அப்படின் போது அவளை தடுவாங்க, நீ தடுக்கிறே இல்லை நாங்களே அவளை சுட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது, நீ சுடாத, நான் வந்து அவகிட்ட பேசுகிறேன், ஃபோன் பண்ணாதான் அவகிட்ட வந்து சொல்லுவான். இவன் வந்து அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுவான். அப்போ என்னாகும், அவளே தட்டி விட்டுருவான். ஜான் நேஷ் தட்டி விட்டு, நான் வந்து பார்த்துக்கிறேன், அவளை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவனே தனியாக பெணாட்டுவான். இந்த சமயத்தில் அந்த டாக்டரும் வந்து வந்துடுவார், அடுத்த நாளே வந்து பேசுவார், என்ன ஏன் நீ வந்து மருந்து ஒழுங்காக தானே எடுக்கணும், இப்போ வந்து ஒன்று கண்ணில் அவங்களாம் தெரியுறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. புரிஞ்சுப்பான். ஏன் புரிஞ்சுப்பானா, இந்த பொண்ணு வந்து கோச்சிக்கிட்டு அப்படியே ஃபோனெல்லாம் வந்து பண்ணால, இவன் காரில் ஏரியாவது ஓடி போகணும்னு சொல்லி நினைப்பா. பட் இந்த புருவங்கள்லாம் வரும்போது ஒரு விஷயம் வந்து அவன் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பான், அந்த சின்ன பொண்ணு இருக்கான் பார்த்தீங்களா, நீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் சார்லஸோட நீஸு. ஸோ அவன் வந்து எப்பவுமே வயசாகாத மாதிரி குட்டி பொண்ணாவே இருப்பான். இவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு, அவன் அங்கே ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ எனக்கு குழந்தையே பிறந்துச்சு. இந்த சமயம் வந்து அந்த குழந்தை அந்த பொண்ணு வளராமலே இருக்காளே அப்படின்னு சொல்லி இவன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயம் சொல்லுவான், நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் வந்து போலி, எது ரியல் எது வந்து இமேஜினரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அப்போ தான் வந்து சொல்லுவான். சொல்லும் போது டாக்டர் ஏற்கனவே அந்த எலிசியா கிட்ட வந்து சொல்லுவாள், இது லைஃப்லேயே வந்து ரொம்ப கொடுமையான விஷயம், நம்ம பார்க்குற விஷயம் போலின்னு சொல்லி எல்லாரும் வந்து நினைக்கிறது, அது வந்து அவங்க நம்புறதே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, சார் இப்போனுக்கு அதெல்லாம் தெரியுதா ஜான் அப்படின்னா, ஆமாம் சார் தெரியுது அப்படின்னா, பட் அதெல்லாம் போலி நீ நம்புறல, ஆமாம் சார் நான் போலின்னு நான் வந்து நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் நீ ஏன் வந்து மருந்தே எடுத்துக்கல ஜான், இல்லை சார் நான் மருந்து எடுத்துப்பேன், மருந்து சாப்பிட்டா என்னால் வந்து ப்ராப்ளம் எல்லாம் போட முடியல சார், அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கூட பார்த்தீங்கன்னா அவளை நான் சந்தோஷமாக வச்சுக்க முடியல, குழந்தைய கூட நான் பார்த்துக்க முடியல, அதான் சார் மருந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்வான். ஆக்சுவலாக அவன் ஒய்ஃப் செக்ஸ் எல்லாம் வேணாலும் பண்ண முடியலன்னு சொல்லி அப்செட் ஆகி வந்து கடுப்பானால, இந்த விஷயத்துக்காகவே வந்து டேப்லெட் சாப்பிடக்கூடாது, இதனால தான் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே போச்சுன்னு சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு. இதை நினச்சி அவன் ஒய்ஃப் வந்து சந்தோஷம் தான் போடுவான். அதுக்கப்புறம் வந்து கேட்பான், சரி இப்போ வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் சொல்லும் போது, ஆமாம் சார், இல்லைனா நீ வா, நீ ஹாஸ்பிட்டல் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் வந்து ஒரு நார்மல் ஆகும், நீ கண்டினியூஸாக எடுத்துக்கணும் ஜான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார் ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் சார், எனக்கு புரியுது எது நிச்சயம் எது பொய்ன்னு சொல்லி எனக்கு வந்து நல்லாவே தெரியுது, பட் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கல, நான் ஒரு மேத்தமெட்டிஷியன், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி நம்புறாள், இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் சார் அப்படின்னுவான். இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லை ஜான், என்ன ஜான் இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கு அப்படின்னும் போது அவன் வந்து, சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு கேட்பான். அப்போ அலிசியா கிட்ட வந்து இன்னொரு விஷயம் கேட்பான், அவங்க குழந்தை அழுற சவுண்ட் வந்து கேட்கும். அப்போ கேட்பான், நம்ம குழந்தை வீட்டில் தான் இருக்கானா, அழுதுட்டு இருக்கான் போல அப்படின் போது அவங்க அலிசியா சொல்லுவார், ஜான் நம்ம குழந்தை வீட்டிலே இல்லை ஜான், அம்மா வீட்டில் இருக்கே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்புறம் கஷ்டப்படுவான். அப்போ நம்ம எது நிஜம் எது பொய்ன்னு சொல்லிவிட இன்னும் கூட நமக்கு தெரியல போல, நம்மளால பார்த்துக்க முடியாதுன்னு போது அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவான், நீ போயிரு, நீ வேணா போயிரு டாக்டர் கூட போய் நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட கூட இருந்துக்கோ, எனக்கே பயமாக இருக்குது, நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். டாக்டர் என்ன பண்ணுவார், போய் காரில் வந்து தயாராக இருப்பார், சத்தம் ஹார்னெல்லாம் அடிச்சுட்டு வண்டி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்போ எலிசியா வந்து நிற்பா, உனக்காக வெயிட் பண்ணுறாரு, ஜான் போ ஜான் ஹாஸ்பிட்டல் போ அப்படின் போது, நான் போகல, என்னை வந்து நம்பு, என்னால் பண்ண முடியும்னு என்னாலேயே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் மனசு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போது எலிசியா சொல்லுவா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து போகணும்னு நினைப்பா இறங்கி. அப்போ அவன் வந்து கேட்பா ஃபஸ்ட்டே, நான் போகணும், இப்போ என்ன நீ வரமாட்டே அப்படின்னா, இல்லை நான் வரல, நீ வேணா போகும்போது இப்படி போவா, வண்டி ஸ்டார்ட் ஆகி போகும். போனதுக்கப்புறம் இவன் நினைப்பான் எலிசியா வந்து காரில் ஏறி டாக்டர் கூட போயிட்டா, வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவள் போயிருக்க மாட்டா, திரும்பி வந்து நிற்பா. ஏன் நீ போலி அப்படின்னா, உன்னை விட்டு நான் எப்படி போவேன் ஜான், நீ என்னை வந்து கொண்டுருவியா, எவ்வளோ உனக்கு இது வந்தாலும் என்னையே நீ கொண்டுருவியா, இவன் வந்து தெரியலன்னுவான். நீ எதுனா இருக்கட்டும் ஜான், நான் உன்னை விட்டெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் கையை போட்டு, இதுதான் நிஜம், இங்கே பார்த்தியா தொடுறியா, இங்கே பாரு என் மனசு தொடு, இதுதான் நிஜம் சரியா, என் மனசுக்கு உன்னை பிடிக்கும் ரொம்ப, இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து புரிய வைப்பான். அந்த சமயத்தில் அந்த மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கும்.
நீ லைஃப்பை இங்கேருந்து கொண்டு போப்பார் ஜான், இப்படியே இருந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கரேஜ் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான், பிரிஸ்டன் யூனிவர்சிட்டிக்கே போவான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஏதாவது வந்து அங்கே ஏதாவது ஜாப் பண்ணலான்னு சொல்லி. ஏற்கனவே இருந்த யூனிவர்சிட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா அவனுக்கு வந்து இந்த ஞாபகம் போயிடும் அப்படின்னு சொல்லி. பட் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மார்ட்டின், அவனுடைய ஏற்கனவே காம்படிட்டர் வந்து ஹெட்டாக இருக்கான். அந்த இடத்துக்கு போவான். போகும்போதே வந்து சார்லஸ் அந்த உருவம்லாம் திருப்பி வந்து நீ என்ன இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்க, இங்கெல்லாம் வரக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி அதே தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இவன் போய் உட்காருவான். உட்காரும் போது மார்ட்டின் வந்து என்னடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு தான் வந்து பார்ப்பான். சரி உட்காரு அப்படின்ட்டு இவன் ஜான் சொல்லுவான், இல்லைடா நீ இங்கே வந்து கடைசியாக ஹெட் ஆகிட்டல இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். ஆமாம், ஏற்கனவே இருந்த சாரை அவரும் நான் வந்து காலி பண்ணிட்டுல வந்திருக்கேன், நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பேசுவான். ஆமாம் நீ ஜெயிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு இவன் சொல்லுவான். சொல்லும் போதே இவன் வாய்ஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்லஸ் அவன் ஃப்ரெண்டு, அவன் அதாவது அந்த இமேஜினரி கேரக்டர், அவன் வந்து திட்டுவான். என்னடா அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி நீ வந்து ஓகே சொல்கிறான், அவன்கிட்ட சொல்கிறா புரிய வைடா, நீ ஜீனியஸ்ரா, அவனை சொல்லு நீ ஜீனியஸ்ன்னு சொல்லு அப்படிங்கும்போது இவன் வந்து அமைதியாருன்னு சொல்லி அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். கண்ட்ரோல் பண்ணணும் மறுபடியும் வந்து டென்ஷன் ஆகி ஜான் வந்து மார்ட்டின் சொன்னான், நான் இந்த மாதிரிலாம் நிலைமையில இருக்கேன்னு சொல்லி உனக்கு வந்து கோவம் இல்லைடா, நான் இந்த மாதிரிலாம் டேபிளில் வச்சுன்னு இல்லைடா உன் சுச்சுவேஷன் வந்து புரியுதான்னு சொல்லுவான். இல்லை எனக்கும் வந்து இங்கெல்லாம் வேலை செய்யணும்னு ஆசை தான்டா, பட் என்னை எப்படியும் வந்து எனக்கு தெரியும் உன் ஆன்சர் வந்து நோவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது உனக்கு என்ன ஆஃபீஸ் வேணுமாடா இங்கேன்னு அவன் கேட்பான். இல்லை நான் வந்து ஃப்ரெண்டுடா, அவனை வந்து புரிஞ்சுக்கணும், நீ ஃப்ரெண்டாடா அப்படின்னு வந்து கேட்பான். ஆமாண்டா அப்படின்வான். அதுக்கப்புறம் இங்கே உனக்கு ஆஃபீஸ் தேவைப்படுமான்னா எனக்கு ஆஃபீஸ்லாம் தேவைடா, நான் இங்கே எதனா லைப்ரரியில் ஒரு இடம் கொடுத்த கூட அங்கே நான் சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்வான். சரி ஓகே நீ லைப்ரரி போகும்போது லைப்ரரி கிட்ட இவன் வந்து ஐடி கார்டு எதுவும் இல்லாமல் தான் லைப்ரரி போயிருக்கான்ல, அங்கே ஒரு பெரிய கலவரமாக இருக்கும். அங்கேருந்து பெருசாக சத்தம் போட்டு இவனுக்கு பார்க்குற உருவம்லாம் வந்து இவன்கிட்ட அந்த கேரக்டர் மாதிரிலாம் இருக்கும். வில்லியம் போச்சு வந்து இங்கே நீ சுற்றிட்டு இருக்க, நீ வந்து ஒரு சோல்ஜர், நீ வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணுறவன், இங்கெல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்க, நீ வா 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 அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவான். அந்த சார்லஸ் சொல்லுவான், நீ என்னடா அவங்ககிட்ட வந்து ஜீனியஸை சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து அங்கே வந்து ஓடிட்டு இருக்கும். இவனுக்கு யார் உண்மை யார் போயின்னு சொல்லி நீ பொய், நீ ரியல் கிடையாது, நீ பொய் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அங்கே கூட்டமே வந்து கூடிடும், அசிங்கமாக இருக்கும். இவன் பாட்டுன்னு விழுறது அப்படிலாம் வந்து பண்ணுறது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது மார்ட்டின் வந்து டேய் ஜான் 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 என்னாச்சு ஜான், சாரி ஜான் உன்னை அப்படியே வந்து தனியாக விட்டுது வா ஜான் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவான். கூப்பிட்டோன்னா நோ நோ எது நிச்சயம் இல்லை அவன் போய் சொல்கிறான், நான் அவன் சோல்ஜர் கிடையாது, அவன் ரியல் கிடையாது, அவன் ரியல் கிடையாது மார்ட்டின் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவான். நான் இங்கே இருக்கவும் வந்து கேரக்டரில் போகல அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் வந்து அப்செட்டாக இருப்பான் மார்ட்டின், இந்த மாதிரி வந்து ஜான் மாறிட்டான்ட்டு. அந்த சமயத்தில் வில்லியம் போச்சர் வந்திருக்கான் பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் மார்ட்டினுக்கு பதில் அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், தோ போரா இருப்பாரு அந்த கிரேட் ஜான் நேஷ் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரீகலெக்ட் பண்ணுவான். அசிங்கமாக இருக்கும் அவனுக்கு. வீட்டுக்கு போவான், அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லுவான், இல்லை நான் மருந்து எடுத்து தான் ஆகணும் போல, நான் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கா, எனக்கு இங்கே ரொம்ப அசிங்கமாக இருந்தமோ அவன் ஒய்ஃப் கையை பிடிச்சி சொல்லுவா. அந்த மியூசிக் அந்த மியூசிக்லாம் பயங்கரமாக கையை பிடிச்சா வந்து பேசுவாள். பேசும்போது என்ன சொல்லுவான்னா, நீ இன்னொரு ட்ரையும் பண்ணு, நாளைக்கும் போ, உன்னால் முடியும் ஜான் அப்படின்னு சொல்லுவான். நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ட்டு அவன் அடுத்தும் போவான். அடுத்து இந்த உருவம்லாம் மறுபடியும் வரும். அவன் வந்து கூப்பிட்டு பேசுவான் சார்லஸ் கிட்ட, சார்லஸ் இத்தனை நாள் வந்து எனக்கு நீ ஃப்ரெண்டாக இருந்த, ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன், நீ வேண்டாம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அந்த கேரக்டர் வந்து அமைதியாக இருக்கும், அவன் கூடவே வந்து ட்ராவல் ஆகும். அவனுடைய நீஸ் வந்து கூடவே ட்ராவல் ஆவா, பட் பேச மாட்டா. வில்லியம் போச்சர் என்ன பண்ணுவான், கூடவே வருவான், அவன் வந்து பேச மாட்டான், சிரிப்பான், அப்படியே வந்து போயிட்டே இருப்பான். இப்படி காலங்கள் வந்து போயிட்டே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இவன் வயசானதுக்கப்புறம் கூட இவன் வந்து ப்ராஜெக்ட்ஸ் சிலதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். அந்த ரெமன் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான், அங்கே யூனிவர்சிட்டி வந்து சார் நீங்கள் தான் ஜான் நேஷ் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாப்பா அப்படின்னும் போது, சார் உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும் சார், நீங்கள் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்களா சார், நான் இங்கே பாருங்க சார் ஆஃப் த வே நான் வந்து முடிச்சுட்டேன் போது, அப்போ எனக்கு வந்து இவனை மாதிரியே ஒரு பிரெயின் அடுத்த ஜென்ரேஷன் வந்து வருது, கமோன் யங் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து பேசுவான். இவனை நாலேஜும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம பேசுறது வந்து ஒருத்தன் கேட்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பான். அப்படியே ஒருத்தர் 2 பேர் ஆகும், 2-3 ஆகும். லைப்ரரியில் தான் வந்து உட்காந்து எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பான். இப்போ மார்ட்டின் என்ன பண்ணுவான், எலிசியா வந்து கூப்பிடுவான், வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. எலிசியாவை கூப்பிட்டு உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரும்போது அவன் வந்து எல்லாம் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் எல்லாம் ஆச்சரியமாக வந்து கேட்டுருப்பாங்க. அவன் மாறிட்டான், அவன் கிளாஸ் எடுக்கிறவங்க அவனுக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து சந்தோஷப்படுவா. வெளியில் நடந்து வரும்போது மார்ட்டின் கிட்ட ஜான் வந்து கேட்பான், நான் அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கலாமாடா அப்படின்னா, 50 பசங்களை கிளாஸ் எடுத்தாலும் எல்லாருக்கும் வந்து சந்தோஷமான விஷயம் தான், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், உனக்கு எனக்கு தெரியுது, உன்னால் பண்ண முடியும்னு நான் நம்புறேன்டா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டே வந்து சொல்லுவான். சொல்லிட்டு அந்த எப்பவுமே டெஸ்கில் உட்காந்து ஒரு அந்த போர்ட் கேம் விளையாடுவாங்கல்ல, அப்போ விளையாடிருந்தாங்கல்ல, அப்போ கூட தோத்துட்டு நீ வந்து தோத்துட்டு தொப்பரா இருப்பார் கிரேட் ஜான் நேஷ் அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணான்ல, நீ என்னை பார்த்தா வந்து பயமா இருக்கான்னு மார்ட்டின் கேட்கும்போது அவன் சொல்லுவான்ல, அதே மாதிரி கேட்பான், என்னடா என் கூட விளையாட மாட்டே அப்படின்னு கேட்பான். இந்த கேம் விளையாடும் போது என்னை பார்த்தா மார்ட்டினை பார்த்தா உன்னை பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஜான் நேஷ் சொல்லுவான், ஆமாண்டா உன்னை பார்த்தா பயமா தான் இருக்கு, நான் பெட்ரிஃபைடு ஸ்டூபிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு உட்காந்து மறுபடியும் கேம் விளையாடுவாங்க.
அந்த சீன் அதோட முடியும். அப்புறம் இவன் வந்து ப்ரொஃபஸராக வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நினைப்பான். எல்லா பசங்களையும் வந்து பிடிக்கும். கிளாஸை விட்டு போகும்போது எல்லாம் தேங்க்யூ ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் ஃபேண்டாஸ்டிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக போவாங்க. இவனுக்கு குழந்தெல்லாம் கூட வளர்ந்து போயிருக்கும், பெரிய பையனாக இருப்பாங்க பெரிய லெவலில். அப்போது ஒரு ப்ரொஃபஸர் வருவார், பெரிய இவர் தாமஸ் அப்படின்னு சொல்லி. சார் நான் வந்து ஜான் நேஷ் உங்களை தான் வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்வாங்க. இவர் வந்து அவர்கிட்ட பேச மாட்டார். அவர் ஸ்டூடெண்ட் வந்து கேட்பாருமா, இங்கே ஒரு உருவம் புதுசாக தெரியுது, இது உண்மையாக பொய்யா, உன் கண்ணுக்கு தெரியுதா சொல்லு அப்படின்னு கேட்பாரு. சார் தெரியுது சார், உன் விஷனுக்கு உண்மைனா அது உண்மைதான். அவர் சாரி சார், நான் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வந்து புது ஆளுங்கிட்டலாம் பேச வந்து தெரியாது சார், எது உண்மை எது பொய்னே நான் வந்து தெரியாமல் வாழ்ந்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்டு போகும்போது, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ்க்கு நீங்கள் நாமினேட் ஆகிருக்கீங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு இந்த நேஷ் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிங்களா, அதுக்கு தான் சார். சார் நான் இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் சார், மேன்ஃபோல்டு எம்பெடிங் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், பார்கெனிங் டெக்னிக் பற்றி நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது வந்து ட்ரேட் சென்டரில் நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணால் சார். இந்த விஷயம் சொல்லும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார், பட் அந்த நேஷ் ஈக்விலிபிரியம் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அந்த விஷயம்லாம் வந்து யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, பட் எனக்கு ஷோராக தெரியும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு தான் சார் இது வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து சந்தோஷப்படுவார். சரி வாங்க நம்ம வந்து சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் நான் யூஸ்வலாக வந்து லைப்ரரியில் உட்காந்து வந்து சாப்பிடுவேன், நான் வந்து எல்லா பொது இடங்களையும் வரதில்லை, நான் அந்த ஃபங்க்ஷன் அப்போ கூட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல சார், ஏன்னா என்னை சுற்றி நிறைய உண்மை எது பொய் இல்லை இதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு குழப்பத்திலே சுற்றிட்டு இருக்கேன் போது, அப்போ என்ன பண்ணுவாங்க, அவன் உட்காந்துருக்க இடத்துல எல்லா ப்ரொஃபஸர்ஸும் அவன் பெருசாக அச்சீவ் பண்ணிட்டான்னு சொல்லி இவனுக்கு பெண்ணெல்லாம் வைப்பாங்க. ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஸர் பெண்ணெல்லாம் வச்சுட்டு வந்து இவன் பார்த்தான்ல, இதை பார்க்கும்போது என்ன தோணுது ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு சார் கேட்கும்போது, சார் இவருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குதுன்னு தோணுது சார் அப்படின்னு அவன் சொல்லுவான். அங்கீகாரத்துக்காக அவர் போல அவர் அச்சீவ் பண்ணதுனால எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி அச்சீவ் பண்ணதை நோக்கி எல்லாம் கொடுப்பாங்க. இவனுக்கு ஷாக்காக இருக்கும், தேங்க் கிரேட் ஒர்க் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க. இவன் கண்ணி ஒரு மாதிரி வந்து உட்காருவான், எனக்கா இதெல்லாம் நடக்குது, எல்லாம் வந்து புதுசாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 1994 இவருக்கு வந்து இது நோபல் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. இவர் பண்ண ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு, நேஷ் ஈக்விலிபிரியத்துக்கு. ஸோ நோபல் ப்ரைஸ் இவர் கிடைக்கும் போது அவர் வந்து பெருசாக சந்தோஷப்படுவார். உட்காந்து அவர் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாட்கள் எல்லாம் கை தட்டுவாங்க. எல்லாம் கை தட்டும் போது இவன் ஒய்ஃப் வந்து உட்காந்துருவாங்க, பையனும் இருப்பாங்க. இவர் மைக்கில் வந்து பேசுவார், எனக்கு லைஃப்லலாம் ஃபுல்லாக நம்பர்ஸ் லாஜிக் ரீசனிங் தான் வந்து பெருசுன்னு சொல்லி தெரிஞ்சேன். அந்த ரீசனிங் அந்த லாஜிக் நோக்கி நான் வந்து ஓடிட்டே இருந்தேன். ஓடும் போது எனக்கு வந்து அப்படியே ஃபிசிக்கலாகவும் சரி, அதுக்கப்புறம் எமோஷனலாகவும் சரி, அதுக்கப்புறம் டெலியூஷனாகவும் சரி, ஒரு மாதிரி பைத்தியமாகவும் சரி, கடைசியில் அவன் பேக் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கெல்லாம் காரணம் என் ஒய்ஃப் தான், என் ஒய்ஃப் இல்லைனா நான் இல்லை, அவள் இல்லைனா நான் இல்லைங்க இன்றைக்கி, நான் அவள் தான் எல்லாமே எனக்கு அப்படி சொல்லி வந்து சொல்லுவான். சொன்ன உடனே அவனுக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. அந்த நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டு வரும்போது அவங்க ஒய்ஃப் வந்து கமோன் இங்கிலேடி அப்படின்னு வந்து கூடுவான். அவன் வந்து அப்படின்னு சொல்லி அவளும் வந்து கூட வருவாள். கூட வந்தோடனே அவனுக்கு அந்த மறுபடியும் அந்த 3 உருவம் வந்து தெரியும். வில்லியம் போச்சரும் வந்து தெரியும், சார்லஸும் தெரியும், அவனுடைய நீஸும் வந்து தெரியும்னா என்னங்க ஏதோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா நத்திங் அப்படின்னு சொல்லுவான். ஏதோ நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃபோட வந்து போவான். அதுக்கப்புறம் ஒரு சாங் மாதிரி வந்து போகும், அதான் பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அழகிறாய் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சாங் மாதிரி ப்ளே ஆகும். அதாவது நீ டார்க்னஸில் போனாலும் சரி, உனக்கு கூட நான் வருவேன், உனக்கு எல்லாத்தையும் வந்து நான் காமிப்பேன், எது லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டுக்காக பாடுற மாதிரி ஒரு பாட்டு மாதிரி ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து போடுவாங்க. இந்த ஜான் நேஷ் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நேஷ் ஈக்விலிபிரியம், அந்த குவாண்டம் டைனமிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய, அந்த பார்கெனிங் டெக்னிக்ஸு, அந்த பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜிஸு, அதுக்கப்புறம் இந்த மென்ஃபீல்டு எம்பெடிங், இந்த விஷயம் எல்லாத்தையும் எக்கனாமிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து பெரிய ஒரு விஷயம் பண்ணவர் இந்த ஜான் நேஷ். இப்போ வரைக்கும் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து படத்தில் வந்து போடுவாங்க. ஏன்னா 1994 வந்து அவார்டு வாங்கினார். படம் 2001 வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் உயிரோட இருந்தார். பட் 2015 வந்து அந்த மனுஷன் வந்து இறந்துட்டாரு. சரியா? பட் அதில் வந்து எப்படி போடுவாங்கன்னா, இப்போ வரைக்கும் கூட இவர் வந்து டெய்லியும் பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி ரெகுலராக போய் கிளாஸஸ் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஃபேண்டாஸ்டிக்கான மனுஷன்ல, என்ன ஒரு வாழ்க்கையில் அவங்க, என்ன ஒய்ஃப் இல்லை அவங்க. எப்படி இருந்து ஃப்ரெண்ட்ஸ்? இதுவும் வந்து நான் சிங்கிள் டேக்கில் தான் நரேட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அது கிடைக்கும். அங்கீகாரத்துக்கெல்லாம் இது பண்ணி பயங்கரமாக உங்களை வந்து குழப்பிக்காதீங்க. நீங்கள் வந்து ஓவர் ஜீனியஸ் தான். ஜீனியஸ்க்கும் ஓவர் ஜீனியஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? ஜீனியஸ்ன்றதுக்காக அங்கீகாரத்துக்காக வந்து நீங்கள் ஓடாதீங்க, அச்சீவ்மெண்ட் நோக்கி வந்து ஓடுங்க. சரியா? அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இவன் வந்து அச்சீவ்மெண்ட்டோட நோக்கி அப்புறம் வந்து அங்கீகாரமும் அச்சீவ் பண்ணியிருப்பான். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஸ்டோரியில் சந்திப்போம். பாய்.